மறித்த தேவா, யாக்கோபை போல எத்தனாயிருந்தேன், லோக ஆசையில் பித்தனாயிருந்தேன். யாக்கோபை போல எத்தனாயிருந்தேன், லோக ஆசையில் பித்தனாயிருந்தேன். சத்தமாய் உம்மை தந்ததாலே நித்தமும் உம்மை துதிக்கிறேன் தேவா, சத்தமாய் உம்மை துதிக்கிறேன். விடமாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என தைரியமளித்த தேவா, எனக்கு தைரியமளித்த தேவா. அப்போது அந்த காலத்துலலாம் இந்த ஸ்கூலில் வந்து 11 மணிக்கு அந்த அந்த பெல்லுக்கு பேரே ஒன்றுக்கு பெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூலில் நடக்கும். அப்பவே சில பிள்ளைங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அதுபோல் இப்போது நிறைய பேரை காணோம். நாங்கள் நல்ல நல்ல வார்த்தை பாடுறோம், நல்லபடியாக உள்ளே வந்துடுங்க. அதனால் சீக்கிரமாக நீங்கள் உள்ளே வந்துட்டாக்கா 2வது செக்ஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். வெளியில் கிச்சனில் வாலிபர்கள் இருந்தால் அனுப்பி விட்ருங்க, நாங்கள் உங்களுக்கு வயசானவங்களை அனுப்புகிறோம். நல்ல நல்ல வார்த்தை, பொன்னான வார்த்தை, வேதத்தின் வார்த்தை, இயேசு வார்த்தை. நல்ல நல்ல வார்த்தை, பொன்னான வார்த்தை, வேதத்தின் வார்த்தை, இயேசு வார்த்தை. உன் ஜீவியத்தில் என் ஜீவியத்தில் மாறாத வார்த்தை, இயேசு வார்த்தை. உன் ஜீவியத்தில் என் ஜீவியத்தில் மாறாத வார்த்தை, இயேசு வார்த்தை. பலே பலே மாட்டா மங்காரு மாட்டா, பைபிளு மாட்டா, இயேசு மாட்டா. பலே பலே மாட்டா மங்காரு மாட்டா, பைபிளு மாட்டா, இயேசு மாட்டா. నా జీవితాన నీ జీవితాన మరువాణి మాట, యేసు మాట. నా జీవితాన నీ జీవితాన మరువాణి మాట, యేసు మాట. 2வது செக்ஷனில் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். దేవుని వాక్యములో నుండి మనకి ఇవ్వబడిన అంశాన్ని చదువుకుంటాము. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கரும்பொருளை வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 యోహాను పత్రిక 15వ వచనం. 15ஆம் வசனம். 1 యోహాను 2వ అధ్యాయము 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். అందరం కలిసి చదువుకుందాము. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். లోకమునైనను உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. లోకమును ప్రేమింపకుడి. உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ప్రార్థన. ஜெபம். పరలోకమందున మా తండ్రి, పరిశుద్ధ దేవ, మీ స్తోత్రాలు. ఈ ఉదయకాలం మొదటి సెక్షన్లో మీరు ఎంతగానో మీరు మాకు సహాయపడింది వందనాలు. తిరిగి ప్రభా ఈ సమయంలో 2వ సెక్షన్ కొరకు అన్ని పాదాలు పట్టుకుంటున్నాం. లోకమును ప్రేమింపకుడి అని రాయబడిన ఈ మాట ద్వారా తండ్రి లోకాన్ని మేము ఎందుకు ప్రేమించకూడదో అనే సంగతులు చూడబోతుంటుండగా మీరే మాకు కావాల్సిన వాక్కులు దయచేయండి. ఆ యొక్క దాసుని నన్ను కూడా మీ సులువు సాటును మరుగుపరిచి మీరే మహిమ పొందమని సహాయపడమని, ప్రజలకు అర్థమయ్యే రీతిలో బోధించట్లో మేము కోరుతున్నాం. తర్జుమాలో కూడా సహాయపడమని కోరుతున్నాం.
ఆయా విభాగంలో పనిచేసిన బిడ్డలందరూ మీరు దీవించమని ఆస్వాదించమని వందనాలు చెల్లిస్తూ మీకు అప్పగించుకుంటూ యేసుక్రీస్తు వారి పరిశుద్ధమైన నామములో ప్రార్థించి వేడుకొనుచున్నాము తండ్రి, ఆమేన్. మనం ఉదయకాల సమయంలో మరి ఈ యొక్క ఇంట్రడక్షన్గా ఈ పత్రిక రాసిన యోహాను గురించి 7 విషయాలు మనం చూసాం. நாம் காலை தியான பகுதியிலே முதல் பாகத்திலே யோவானை குறித்து அங்கே முன்னுரையாக ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். ఈ యొక్క పత్రిక రాస్తూ ఈ మాట రాయడానికి ముందున్న చరిత్ర మనం చూసాం. இந்த நிறுவத்தை எழுவதற்கு முன்னதாக அங்க முன்னாடி இருந்த சரித்திரத்தை நாம் பார்த்தோம். ఆయనకి ఎన్నో ఆధిక్యతలు ఉన్నాయని చూసాము. அவருக்கு எத்தனையோ ஸ்லாக்கியங்கள் விசேஷத்தன்மை இருந்ததை மற்ற சீசர்களுக்கு இல்லாதது. ఒకప్పుడు ప్రేమ లేనివాడు, ஒரு நாளிலே அன்பில்லாதவன், ప్రేమను గురించి గద్దించబడి హెచ్చరించబడి ప్రేమను పొంది ప్రేమ గురించి రాశాడు. அன்பை குறித்து கண்டித்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அன்பை குறித்து எழுதுகிறார். ఆ ప్రేమ కూడా రాస్తూ లోకాన్ని ప్రేమించవద్దు అని రాశాడు. அந்த அன்பை குறித்து எழுதி கொண்டு உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். లోకాన్ని మనం ఎందుకు ప్రేమిస్తున్నామో చూసాం. ఇప్పుడు உலகத்தை நாம் ஏன் அன்பு கூறுகிறோம் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது కనీసం 10 సంగతులు మనం చూసాము. குறைந்தபட்சம் 10 காரியங்களை நாம் பார்த்தோம். ఇవన్నీ మనల్ని ఆకర్షిస్తా ఉన్నాయి. இவைகள் எல்லாம் நம்மை ஈர்க்கிறது, లోకములోనికి తీసుకొని పోతా ఉన్నాయి, உலகத்தோடு நம்மை ஈர்த்து செல்கிறது. కాబట్టి వాటి నుంచి మనం విడిపించబడాలి అని మనం నేర్చుకున్నాం. ஆகவே அவைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். ఇప్పుడేం చూడబోతున్నాము? இப்பொழுது நாம் எதை பார்க்க ఈ போகிறோம்? రెండో భాగంలో இந்த இரண்டாவது பாகம், లోకాన్ని ప్రేమింపకుడి, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ఎందుకు లోకాన్ని ప్రేమించకూడదు? ஏன் நாம் உலகத்தை நாம் அன்பு கூறாமல் இருக்க வேண்டும்? 7 సంగతులు మీకు జ్ఞాపకం చేయాలని కోరుతున్నాను. 7 காரியங்களை உங்களுக்கு நான் మరి లోకాన్ని ప్రేమించకపోతే, உலகத்தை நேசிக்க உலகத்தில் நாம் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும்? అది కూడా 7 సంగతులు చూద్దాం. அதை கூட நாம் 7 காரியங்கள் பார்க்கலாம். దీంతో ఈ మొదటి బైబిల్ స్టడీ ముగిస్తాం. இதோடு இந்த நாள் இந்த மத்தியானம் வேத இங்கே வேத ஆராய்ச்சியை முடிக்கலாம். మొదటి సెక్షన్ మొదటి సంగతి ఏంటి? இந்த முதல் பாகத்துல என்ன? లోకాన్ని ప్రేమింపకుడి, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ఎందుకు ప్రేమించకూడదు అని రాస్తున్నాడు. ஏன் அன்பு கூறாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்? లోకంలో ఏముంది? உலகத்தில் எவைகள் இருக்கிறது? మొదటిది 1 మొదటి కొరింథీ పత్రిక 9వ అధ్యాయం. 1 కొరింథీయర్ 9వ అధికారం. మొదటి కొరింథీ పత్రిక 9వ అధ్యాయము 1 కొరింథీయర్ 9వ అధికారం 8వ వచనం. 8వ వచనం. ఇది మొదటి విషయం. இது முதலாவது காரியம். మొదటి కొరింథీ 9వ అధ్యాయం 8వ వచనం. 1 కొరింథీయర్ 9వ అధికారం 8వ వచనం. ఈ మాటలు లోకాచారమును బట్టి చెప్పుచున్నాను. இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனு. లోకములు ఏమున్నాయంట? உலகத்தில் என்ன இருக்கிறதா? ఆచారములు, இங்கே ஆச்சாரங்கள், పద్ధతులు, సంస్కృతి, సాంప్రదాయం. இங்கே சடங்காச்சாரங்கள் காரியத்தை பவுல் எழுதி கொண்டு சொல்கிறார். లోకములు ఆచారాలు ఉన్నాయి, உலகத்திலே சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. మనం మరి ముఖ్యం మన భారతదేశంలో ఎన్నో గొప్ప ఆచారాలు. நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ சடங்காச்சாரங்கள். గత కాలంలో, கடந்த காலத்திலே ఒక కుటుంబంలో ஒரு குடும்பத்தில் బిడ్డ పుట్టింది, குழந்தை பிறந்தது. ఏం మేలు కలగటంలా, எந்த ஒரு நன்மையும் அங்கே நடக்கவில்லை. వాళ్ళు చెప్పేవాళ్ళు, அவர்கள் சொல்வார்களாம், ఈ బిడ్డను తీసుకుని సముద్రంలో పడేయండి, இந்த பிள்ளையை கொண்டு சென்று கடலிலே போட்டு விடுங்கள், అంత మేలే కలుగుతుంది, உங்களுக்கு எல்லா நன்மை நடக்கும். అలా పిల్లలు సముద్రంలో వేసేవాళ్ళు. அவ்விதமாக பிள்ளைகளே அங்கே சமுத்திரத்திலே போட்டு விடுவார்கள். దేశం అంది, அப்பேற்பட்ட தேசம் நம்முடைய தேசம். అంత భయంకరమైన ఆచారాలు, அவ்வளவு பயங்கரமான மூடாச்சாரம் உள்ள தேசம். ఇలాంటివన్నీ నింపబడ్డాయి, இவைகளெல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ఇప్పుడు ఎట్లా ఉంది? இப்பொழுது எவ்விதமாக இருக்கிறது? విశ్వాసులమైన మనలో కూడా ఆచారాలు ఉన్నాయి. ఆచారాలు என்ன நமக்குள்ளே இருக்கிற சடங்காச்சாரம். ఒక పని మీద బయలుదేరి బయటికి వెళ్తున్నావు, ஒரு வேலை நிமித்தம் புறப்பட்டு வெளியே போகிறோம். అచ్చా అని ఒక ఆయన తుమ్మాడు, ஹச் என்று ஒருவர் தும்மினார். ఏం చేస్తావు? என்ன செய்வோம்? తుమ్మావా అయిపోయింది, పని ఆగిపోయింది. தும்மினாயா, என்னுடைய வேலை முடிந்து விட்டது. తుమ్మితే పని ఆగిపోతుంది. தும்பினால் என்னுடைய வேலை முடிந்து விட்டது. మంచిగా రెడీ అయ్యి బయటికి వెళ్తున్నావు, நல்லா ரெடியாய் வெளியே போகிறாய். ఒక నల్ల పిల్లి ఎదురొచ్చింది, ஒரு கருப்பு பூனை வந்தது. పిల్లి వచ్చిందా ఈరోజు పని అవనట్టే. பூனை வந்ததா? பூனை வந்தா என்னுடைய வேலை ஆன மாதிரி. ఇవన్నీ ఏంటి? இதெல்லாம் என்ன? ఆచారాలు, మూఢాచారங்கள். ఈరోజు మంగళవారమా? இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையா? మంగళవారం ఎట్టి పెళ్లి చేస్తావన్నా? మంగళవారం పెళ్లి చేయకూడదు. செவ்வாய்க்கிழமை எவ்விதமாய் கல்யாணம் பண்ணுகிறாய்? கல்யாணம் பண்ணக்கூடாது. ఈరోజు శుక్రవారమా? இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா? అప్పు ఇవ్వకూడదు, లక్ష్మి అంతా వెళ్ళిపోయింది. யாருக்கும் கடன் கொடுக்கூடாது, லட்சுமி வெளியே போயிடும். ఈ రోజు వరకు ఉన్నాయి, இன்றைய வரை இருக்கிறது. ఇవన్నీ ఏంటి? இவைகளெல்லாம் என்ன? ఆచారాలు, சடங்காச்சாரங்கள். ఇంకా మన నుంచి పోలేదు, இன்னும் நமக்குள்ளே இருந்து வெளியே போகவில்லை. ప్రభువుని నమ్ముకున్న మనకి ఇవేమీ లేదు.
கர்த்தரை நம்பிக்கொண்ட நமக்கு இவைகள் ஒன்றுமில்லை. 1 తిమోతి 4:5 ప్రకారం 1 தீமோத்தேயு 4:5 படி ప్రార్థన ద్వారా వాక్యం ద్వారా అన్ని పవిత్రమైపోతున్నాయి. ஜபத்தினாலும் வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும். ఎందుకు ఈ ఆచారాలు? எதற்காக இந்த ஆச்சாரங்கள்? మనం బయటికి వెళ్తున్నాము, நாம் வெளியே போகிறோம், ఏమన్నా శవం ఎదురొచ్చింది అనుకోండి, ஏதாவது பிணம் எதிராக வருகிறது என்று అమ్మో, வைத்துக்கொள்வோம். శవం వచ్చింది ఈరోజు పని ఆగిపోతుంది. ஐயோ பிணம் வந்ததே, நம்முடைய வேலையை அங்கே நின்றுவிடும். పాపం సచిన్ శవం ఏం చేస్తుందండి? அங்கே செத்த பிணம் என்ன செய்யுங்க? వాడు కక్ష పెట్టుకోడు, పగ పెట్టుకోడు, వాడి దగ్గర వెళ్ళిపోతున్నాడు. அங்கே கட்சியோடு பகையோடு அவன் வெளியே போகிறான். మనలోని కక్షలు పగలు, நமக்குள்ளே தான் பகைகள். చనిపోయేటప్పుడు కూడా అతను కూడా అసహించుకుంటాం. அங்கே மரித்த பின்பு கூட அவனோடு நாம் பகைக்கிறோம். ఇవన్నీ కూడా இவைகள் எல்லாம் கூட ఈ రోజు వరకు కూడా మనలో ఉన్న ఆచారాలు. இன்றைக்கும் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய சடங்காச்சாரங்கள். అందుకే ఇలాంటి ఆచారాలను లోకాన్ని நேசிக்க கூடாது. ఇందాక ఇరిమియా 10లో మనం చదువుకున్నాం. எரேமியா 10 நாம் வாசித்தோம் அல்லவா? అన్ని జనులు అభ్యసించే ఆచారములను ఆచరించవద్దు అన్నాడు. அந்த புறஜாதிகள் அபியசித்த சடங்காச்சாரங்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று பார்த்தோம். అవన్నీ అన్యజనులకు ఆచారాలు. அவைகளெல்லாம் புறஜாதிகளுடைய ఇది ஆச்சாரங்கள். సూర్యగ్రహణం బయటికి రాకూడదు, இன்னைக்கு சூரிய கிரகணம் வெளியே வரக்கூடாது, చంద్రగ్రహం బయటికి రాకూడదు, சந்திர கிரகணம் வெளியே வரக்கூடாது. ఇవన్నీ ఎవరివి? இவைகளெல்லாம் யாருடைய? అన్యజనులకు ఆచారాలు. புறஜாதிகளுடைய ஆச்சாரங்கள். అందుకే లోకములో ఆచారాలు ఉన్నాయి, உலகத்தில் சடங்காச்சாரங்கள் உண்டு. ఆ ఆచారము కలిగిన లోకాన్ని మనం ప్రేమించకూడదు. இந்த சடங்காச்சாரம் உள்ள உலகத்தை நாம் நேசிக்க கூடாது. ఇది మొదటి ప్రాముఖ్యమైన సంగతి. இது முதலாவது முக்கியமான காரியம். రెండవది ఏంటి? இரண்டாவது என்ன? ఈ లోకములు ఏమున్నాయి? இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? తీతు పత్రిక தீத்துக்கு எழுதின நிருபம் 2వ అధ్యాయము 2వ அதிகாரம் 12వ వచనం. 12వ வசனம். తీతు పత్రిక 2వ అధ్యాయము 12వ వచనం. தீத்து 2వ அதிகாரம் 12వ வசனம். நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. యెహోలోక సంబంధమైన దురాశలను రాయబడింది. லௌகிக இச்சைகளை வெறுத்து என்று எழுதப்பட்டு இருக்கிறது. లోకములు ఏమున్నాయి? இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? దురాశలు. இங்கே துர் இச்சைகள். ఆశ వేరే, దురాశ వేరే. இங்கே ஆசை வேறு, துர் இச்சை வேறு. ఆశించడం తప్పేమి కాదు, நாம் ஆசிக்கிறது தவறு ஒன்றும் இல்லை. కానీ దురాశ పడకూడదు. ஆனால் நாம் துராசை பேராசைப்படக்கூடாது. కాబట్టి లోకము దురాశతో కూడింది. ஆகவே உலகம் என்பது பேராசையோடு இருந்தது. ఈ దురాశ ఏం చేస్తా ఉంది? இந்த உலகம் என்ன செய்கிறது? పాపాన్ని తీసుకెళ్తుంది. பாவத்திற்குள்ளாய் செல்கிறது. పాపం ఏం చేస్తుంది? பாவம் என்ன செய்கிறது? మరణాన్ని తీసుకెళ్తుంది. மரணத்திற்குள்ளாய் செல்கிறது. యాకోబు పత్రిక யாக்கோபுக்கு எழுதின మొదటి అధ్యాయం முதல் அதிகாரம். యాకోబు పత్రిక మొదటి అధ్యాయము யாக்கோபு எழுதின நிருபம் 1వ அதிகாரம் 15వ వచనం. 15వ வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ఆవిడ దురాశ గర్భం ధరించి పాపమును కనుక పాపం పరిపక్వమే మరణమును కనును. ஆகவே பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். కాబట్టి దురాశ పాపాన్ని తీసుకెళ్తుంది. ஆகவே இச்சையானது அங்கே பாவத்திற்கு நேராக சொல்லுகிறது. ఆ పాపం మరణాన్ని తీసుకెళ్తుంది. அந்த பாவமானது மரணத்திற்கு நாய் செல்கிறது. కాబట్టి ఈ మధ్యన అందుకే ఈ దురాశ కలిగిన లోకాన్ని ప్రేమించవద్దు. ஆகவே இந்த துராட்சியோடு இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். అందుకే యోహాను రాస్తూ అంటున్నాడు, ஆகவே யோவான் எழுதி கொண்டு சொல்கிறார், లోకాన్ని ప్రేమించవద్దు. உலகத்தில் அன்பு கூற வேண்டாம். ఎందుకు? లోకములో ఆచారాలు ఉన్నాయి, ஏனென்றால் உலகத்திலே சடங்காச்சாரங்கள் இருக்கிறது, లోకములో దురాశలు ఉన్నాయి, உலகத்திலே துரிச்சைகள் இருக்கிறது. ఇంకా లోకములో ఏముంది? உலகத்துல என்ன இருக்கிறது? యోహాను సువార్త யோவான் எழுதின சுவிசேஷம் 7వ అధ్యాయం 7వ அதிகாரம். ఇది 3వ సంగతి. இது 3வது காரியம். యోహాను సువార్త 7వ అధ్యాయము யோவான் எழுதின சுவிசேஷம் 7వ அதிகாரம் 7వ వచనం. 7వ வசனம். యోహాను 7:7. யோவான் 7:7. లోకం మిమ్మల్ని ద్వేషింపనేరదు కానీ దాని క్రియలు చెడ్డవైనందున దాన్ని గూర్చి సాక్ష్యం ఇస్తున్నాను కనుక అది నన్ను ద్వేషించుచున్నది. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. లోకము దాని క్రియలు చెడ్డవని రాయబడింది. ஆகவே உலகம் அதனுடைய கிரியைகளும் அங்கே கெட்ட கெட்டதா இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. లోకములో ఏముంది? உலகத்துல என்ன இருக்கிறது? అంత చెడే ఉంది, எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. అందుకే ఆదికాండం 6 అధ్యాయం 11, 12 వచనాల్లో ஆகவேதான் ஆதியாகமம் 6వ அதிகாரம் 11వ வசனத்தில் యెహోవా సన్నిధిని భూలోకము చెడిపోయి ఉండెను. கர்த்தருடைய சமூகத்தில் உலகம் முழுவதும் கெட்டு போயிருக்கிறது. భూలోకం బలాత్కారం నింపబడింది. உலகம் முழுவதும் பலாத்காரத்தினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. కాబట్టి భూలోకము చెడుతో నింపబడింది. இந்த பூலோகம் என்பது தீமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. లోకం అంతా ఎక్కడ చూస్తే చెడుతనమే.
இங்கே உலகத்தில் எதை பார்த்தாலும் தீமைதான், பொல்லாமைதான். చూడండి, దినాలు స్కూళ్ళు చెడిపోయినాయి, కాలేజీలు చెడిపోయినాయి, పార్కులు, బీచ్లు అన్ని చెడిపోయినాయి. பாருங்கள், பள்ளிக்கூடம், கல்லூரி, பார்க், பீச் எல்லாம் கெட்டு விட்டது. ఎక్కడ పడ్డ జంటలు ఇద్దరిద్దరు எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக இருக்கிறார்கள். పెళ్లిళ్ళు కాకముందే, திருமணம் ஆவதற்கு முன்னதாகியே ట్రైన్లో కూడా. அங்கே ட்ரெயினிலும் கூட అయ్యో అందరూ చూస్తా ఉన్నారు, ఇలా చేయకూడదని కూడా సిగ్గులేదు. எல்லாரும் பார்க்கிறார்களே, ஏதாவது பார்த்தால் வெட்கமா இருக்கும், வெட்கமில்லை. ఇలాంటి భయంకరమైన లోకం ఇది. இப்பேற்பட்ட பயங்கரமான உலகம் இது. కాబట్టి లోకం ఏమైపోయింది? உலகம் என்னானது? చెడిపోయింది, கெட்டு போய்விட்டது. కాబట్టి ఇలాంటి చెడిపోయిన లోకాన్ని ప్రభు ప్రేమించాడు. இப்பேற்பட்ட கெட்டு போன உலகத்தை தேவன் அன்பு கூர்ந்தார். ఆ చెడిపోయిన లోకములో మనం ఉన్నాం కాబట్టి జాగ్రత్తగా ఉండాలి. கெட்டு போன உலகத்தை நாம் இருக்கிறபடியினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். అందుకే లోకములో చెడిపోయింది కాబట్టి మన క్రియలు యేసువారి ఎదుగుకు వచ్చి వెలుగులు కనబడతాయి కాబట్టి వెలుగులకు రాలేకపోతున్నాం. ஆகவே உலகம் கெட்டு போனதா இருக்கிறபடினாலே இயேசு இருளா இருக்கிறபடினாலே இயேசுவை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். యోహాను సువార్త 3వ అధ్యాయము யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19వ వచనం. 19ஆம் வசனம். యోహాను 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. వెలుగు లోకములోకి వచ్చింది కానీ మనుషులు వెలుగుని ప్రేమించకుండా చీకటిని ప్రేమిస్తున్నారు. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகள் பொல்லாதவைகளா இருந்தபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினார்கள். దుష్కారం చేయి ప్రతివాడు వెలుగును ద్వేషిస్తాడు, తన కీలు దృష్కీలుగా కనబడుకున్నట్లుగా వెలుగు వద్దకు రాడు. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகள் இங்கே கடிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். మనుషులు ఎందుకు వెలుగు ఎద్దకు రాలేకపోతున్నారు? மனுஷன் ஏன் ஒளியினிடத்தில் வராமல் இருக்கிறான்? వెలుగులో మన కథ అంతా బయటపడుతుంది. ஒளியிலே நம்முடைய சரித்திரம் எல்லாம் வெளியரங்கமாகும். అందుకే వెలుగు వద్దు, ஆகையினாலே ஒளி வேண்டாம், చీకట్లోనే ఉంటాం. இருளிலே இருக்கலாம். ఆ పెద్ద రాయి రోడ్డు మీద పక్కన దొర్లించామనుకో, அங்கே పురుగులన్నీ ఉంటాయి. அங்கே சிறு சிறிய அந்த பள்ளம் போல இருக்கும். ఆ రాయి దొర్లించగానే ఏం చేస్తాయి అవి? அந்த பெரிய கல்லை அங்கே பொருட்டினால் அங்கே என்ன நடக்கும்? మళ్ళీ ఎక్కడ చీకటి రంధ్రం ముందు వాటిలో పరిగెడతా ఉంటాయి. அங்கே இருள் அந்த ஓட்டையினாலே ஓடும். అవి వెలుగులో ఉండవు, அவைகள் அங்கே ஒளியிலே இருக்காது. వాటికి ఏమి ఇష్టము? அவைகளுக்கு எது பிடிக்கும்? ఆ బండ కింద రాయి కింద చీకట్లో ఉండటమే ఇష్టం. அந்த கற்பாறைக்கிலே இருளிலே இருப்பதுதான் பிரியம். ఈనాడు మనుషులు కూడా అలాగే ఉన్నారు. மனிதன் கூட அவ்விதமாக தான் இருக்கிறார். ఒక స్థలంలో మేము సేవ చేసాము, ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ఇట్లా మందిరం పక్కనే పొలం ఉండేది. இங்கே சபையின் பக்கத்திலே ஒரு வயல் இருந்தது. ఆయనకు సువార్త చెప్పే మందిరానికి రమ్మన్నాం. அங்கே விசுவாசி பார்க்கிறோம். ఆయన అనేవాడు, அவர் சொல்லுகிறார், సార్ నేను మందు తాగుతాను, సిగరెట్ తాగుతాను, நான் சரக்கு அடிப்பேன், நான் புகைப்பிடிப்பேன், నేను చర్చిలోకి రాలేను సార్ అనేవాడు. நான் சபைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார். ఎందుకు? ஏன்? అవన్నీ మానాలని. அவைகளெல்லாம் நிறுத்திவிட வேண்டுமே என்று. మనుషులు వెలుగుని ప్రేమించకుండా చీకట్లో ఉండడానికి కారణం అదే. மனிதன் ஒளியை நேசிக்காமல் இருளிலே இருப்பதற்கு காரணம் அதுதான். మనుషులు లోకములో చెడుతనం ఉన్నది, மனிதனுக்குள்ளே உலகமும் அங்கே தீமைகளும் இருக்கிறது. అందుకే యాకోబు 1:27లో அங்கே யோவான் அங்கே 1:27 లోక మాలిన్యం అని రాయబడింది. அங்கே யாக்கோபு 1:27 உலகத்துடைய அசூசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. మనకు తెలియకుండానే లోకములే మన మీద పడుతూ ఉంటాయి. நம்மை அறியாமலே உலகத்துள்ள மாசானது நமக்குள்ளே வந்து சேரும். మన ఇల్లు చూడండి, ఒక వారం రోజులు క్లీన్ చేయలేదు అనుకోండి, దాని మీద మన అడుగు యొక్క అచ్చులు పడతా ఉంటాయి. பாருங்கள், நம்முடைய வீட்டை ஒரு வாரம் சுத்தம் செய்யாமல் இருந்தால் நம்முடைய அந்த காலடியுடைய அங்கே மச்சம் போல இருக்கும். అదంతా ఏంటి? శుభ్రం చేయకపోతే పేరుకొని పోతానే ఉంటుంది. அதை சுத்தம் செய்யாவிட்டால் அந்த சாலையில நடந்து கொண்டு ఆ వర్షాకాల టైంలో, அந்த மழை காலத்தில் ఆ బస్సు ఆ గుంటలో పడి నీళ్ళని మన మీద పడుతూనే ఉంటాయి. அந்த பஸ் அந்த பள்ளத்தில் இருந்த அந்த தண்ணீர் எல்லாம் நம்ம மேல் விழும். లోకములో మాలిన్యం ఉంది, உலகத்திலே அங்கே அழுக்கு இருக்கிறது. మనం ఎంత పరిశుద్ధంగా ఉండాలనుకున్నా మన మీద పడుతూనే ఉంటుంది. ஆகவே இந்த உலகம் ஜீவிக்கிற காலம் மட்டும் நம்ம மேல் விழும். ప్రతిరోజు శుభ్రం చేసుకుంటాం, శుద్ధి చేసుకుంటాం, స్నానం చేసుకుంటాం. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம், நாம் குளிப்போம். అందుకే ఆత్మీయ జీవితంలో కూడా ప్రతిరోజు ప్రభు యొక్క రక్తంతో మనం కడగబడాలి. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். కాబట్టి మూడోది లోకము చెడిపోయిన లోకము. இந்த உலகமானது கெட்டு போன உலகமாக இருக்கிறது. అందుకే లోకాన్ని ప్రేమించవద్దు. ஆகவே உலகத்தில் நீ அன்பு கூற வேண்டாம். నాలుగోది ఏముంది? நான்காவது என்ன இருக்கிறது? మొదటి కొరింథీ పత్రిక 1 கொரிந்தியர் 7వ అధ్యాయము 7ஆம் அதிகாரம் 31వ వచనం. 31ஆம் வசனம். మొదటి కొరింథీ 7:31. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களாய் போலவும்
இருக்க வேண்டாம், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ఈ లోకము నటనతో పోల్చబడింది. இந்த உலகம் அது நாடகத்தை போன்றது. అది నటించడం మాత్రమే. இந்த உலகம் அது நடிக்கக்கூடியதா இருக்கிறது. కొంతమంది సినిమాకి వెళ్తారు, சிலர் சினிமாவுக்கு ఆ போவார்கள். సినిమా చూసినంతసేపు ఏడుస్తూ ఉంటారు. அந்த சினிமா பார்க்கிற வரையும் அழுது கொண்டே இருப்பார்கள். వాళ్ళు నవ్వుకుంటానే ఉంటారు సినిమా తీసిన వాళ్ళు. அந்த சினிமா எடுத்தவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ఏంటి అది వాళ్ళకి తెలుసు, అదంతా నాటకం. அவர்கள் எடுப்பதெல்லாம் ஒரு நடிப்பு. లోకం కూడా అలాంటిది. உலகம் கூட அவ்வளவுதான். ఆ 3 గంటల సేపే నాటకం. அந்த 3 மணி நேரம் தான் அந்த நாடகம். తర్వాత యథావిధిగా అయిపోతారు వాళ్ళు. அதன் பிறகு யதாவிதமாய் ஆகிவிடும். లోకం కూడా అలాంటిది. உலகம் கூட விதமாக ప్రేమించకూడదు. ஆகவே தான் இதில் அன்பு கூறக்கூடாது. ఐదవది, మొదటి యోహాను పత్రిక 1 யோவான் நிருபம் 5వ అధ్యాయం 5ஆம் அதிகாரம். ఎందుకు లోకాన్ని ప్రేమించకూడదు? எதற்காக உலகத்தில் அன்பு கூறக்கூடாது? 1 John chapter 5 verse 19. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். లోకమంతా దుష్టుని యందు ఉందని రాయబడింది. இந்த உலகம் முழுவதும் துஷ்டன் கீழே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. కాబట్టి లోకము దుష్టుని కిందకి ఎలా వెళ్ళిపోయింది? இந்த உலகம் துஷ்டன் கீழே எவ்விதமாய் சென்றது? ఆదాముని దేవుడు ఏలమని చెప్పాడు. ஆதாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். మీరు ఫలించి అభివృద్ధి చెంది ఏలండి అని చెప్పాడు. நீங்கள் இந்த உலகத்தை நிரப்பி கனி கொடுத்து ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். ఆదాం పాపం చేయడం ద్వారా ஆதாம் பாவம் செய்கிறதுனாலே ఆ అధికారం సాతానికి వెళ్ళింది. அந்த அதிகாரம் சாத்தானுக்கு கீழே சென்றது. అందుకే మొదటి ఆదాం మరణించాడు, முதல் ஆதாம் மரித்தான், రెండో ఆదాం యేసుప్రభు వచ్చాడు, இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்தார். అపవాది యేసుని కొండ మీద తీసుకొని పోయి சாத்தான் இயேசு கிறிஸ்துவை மலையின் மேலே கொண்டு சென்று ఈ లోక రాజ్యాధికారాలన్నీ నాకు అప్పగించబడాయి, నువ్వు నాకు మొక్కితే నీకు ఇస్తాంది. இந்த உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, எனக்கு வணங்கினால் இதை தருகிறேன் என்று சொன்னார். సాతానికి ఎవరు అప్పగించారు? இந்த உலக அதிகாரம் எல்லாம் சாத்தானுக்கு யார் கொடுத்தார்? ఆదాం పాపమే. அங்கே முதல் ஆதாமுடைய பாவம். ఒక మనిషి ద్వారా పాపం ద్వారా లోకంలోనికి వచ్చి మరణం తీసుకొచ్చింది. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியா ఆదాం యేసుప్రభు వచ్చాడు, இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து ఓడించాడు, அந்த சாத்தானை தோற்கடித்தார். సాతాను యొక్క తన సిలువలు చితకదొక్కాడు, சாத்தானுடைய தலையை சிலுவையினாலே நசுக்கினார். మళ్ళా దుష్టుని యొక్క అధికారాన్ని చేజెక్కించుకున్నాడు ప్రభువారు. மறுபடியும் அந்த துஷ்டனுடைய அதிகாரத்தை கர்த்தர் கையாளினார். అందుకే ప్రభు అంటున్నాడు ఇక్కడ, ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், లోకము దుష్టుని యందు ఉంది, உலகம் துஷ்டன் கீழே இருக்கிறது, అందుకే లోకాన్ని ప్రేమించకూడదు. ஆகவே உலகத்தில் நாம் அன்பு கூறக்கூடாது. ఇది 5వ సంగతి. இது 5வது காரியம். ஆறாவது యోహాను సువార్త யோவான் சுவிசேஷம் 1వ అధ్యాయము 1ஆம் அதிகாரம் 29వ వచనం. 29ஆம் வசனம். యోహాను 1:29. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். లోక పాపము అని రాయబడింది. உலக பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. లోకములో పాపం ఉన్నది, உலகத்திலே பாவம் இருக்கிறது. లోక పాపని మోసుకొని పోయి గొర్రెపిల్ల యేసువారు వచ్చాడు. இங்கே உலக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். కాబట్టి లోకములో ఆరోదిగా పాపం ఉన్న లోకం ఇది. ஆறாவதாக உலகத்திலே பாவம் இருக்கிற உலகம் இது. అందుకే 1 తిమోతి 1:15లో 1 தீமோத்தி 1:15 పాపులను రక్షించే క్రీస్తు యేసు ఈ లోకమునకు వచ్చాడు. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். పాపములో ఉన్న పాపం రక్షించాలని ఆయన వచ్చాడు. ஆகவே பாவத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார். కాబట్టి ఆయన పాపములోంచి రక్షించేవాడు. அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். యేసు అంటే రక్షకుడు అని అర్థం. இயேசு என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். ఎక్కడి నుంచి రక్షిస్తాడు? எங்கே இருந்து ரட்சிக்கிறார்? పాపములో నుండి. பாவத்திலிருந்து. రక్షకుడు ఎవరికి అవసరము? யாருக்கு ரட்சகர் தேவை? ఒక వ్యక్తి నీటిలో మునిగిపోతా ఉంటే రక్షించండి రక్షించండి అని కేకలేస్తాడు. ஒரு மனிதன் தண்ணீரிலே முழுகிக் கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறான். అగ్నిలో కాలిపోతా ఉంటే రక్షించండి రక్షించండి కేకలేస్తాడు. అగ్నిలో ఎరిందు கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிடுகிறான். రక్షకుడు ఎవరికి అవసరం అంటే అపాయములో ఉన్నవారికి అవసరం. ரட்சிப்பு யாருக்கு தேவை என்றால் ஆபத்திலே இருக்கிறவர்களுக்கு தேவை. ఈ పాప లోకంలో పడిచేడన్న మానవ రక్షించడానికి యేసు అలాగొచ్చాడు. பாவ உலகத்திலே கெட்டு போன அழிந்து போன மனிதனை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ఈ పాప లోకానికి వచ్చి ఆయన పాపంగా చేయబడ్డాడు. இந்த பாவ உலகத்திற்கு வந்து அவர் பாவமாக மாறப்பட்டார். 2 కొరింథీ పత్రిక 5వ అధ్యాయం 2 కొరింథీయుల 5ఆம் அதிகாரம் 21వ వచనం. 21ఆం వచనం. పాపం ఎరుగని ఆయనను మన కోసము మనం దేవుని నీతిగా చేయబడటానికి ఆయన పాపంగా చేయబడ్డాడు.
அங்கே பாவமறியாத அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக அவர் பாவமாக மாறினார். ఈ పాపలోకానికి పరిశుద్ధ దేవుడు వచ్చి మన కోసం పాపంగా చేయబడ్డాడు, మనల్ని నీతిగా చేశాడు. ஆகவே இந்த பாவ உலகத்தில் நம்மை நீதிமான்களாக்கும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக மாறினார். కాబట్టి ఇది పాపమున్న లోకము. ஆகவே இது பாவமுள்ள உலகம். అందుకే ఈ లోకాన్ని ప్రేమించకూడదు. எனவே இந்த உலகத்தில் நாம் அன்பு கூறக்கூடாது. పాపం అంటే ఏంటి? பாவம் என்றால் என்ன? యాకోబు 4:17. யாக்கோபு 4:17. మేలేది చేయని ఎరిగి అలాగ చేయకపోవడమే పాపం. நன்மை செய்ய மனதாய் இருந்து அதை செய்யாமல் இருந்தால் பாவம். పాపం అంటే ఏంటి? பாவம் என்றால் என்ன? 1 యోహాను 3:5. 1 யோவான் 3:5. ఆజ్ఞాతిక్రమమే పాపం. கட்டளையை மீறுவதே பாவம். పాపం అంటే ఏంటి? பாவம் என்றால் என்ன? రోమ 14:23. ரோமா 14:23. பாவம். పాపం అంటే ఏంటి? பாவம் என்றால் என்ன? సామెతలు 14:21. நீதிமொழிகள் 14:21. పొరుగువాని తృణీకరించడం పాపం. இங்கே பிறனை புறக்கணிக்கிறவன் பாவம். పాపం అంటే ఏంటి? பாவம் என்றால் என்ன? సామెతలు 24:9. நீதிமொழிகள் 24:9. మూర్ఖుని యోచన పాపం. மூடனுடைய யோசனை பாவம். ఇవన్నీ పాపం యొక్క నిర్వచనాలు. இவைகள் எல்லாம் பாவத்திற்கு அர்த்தம், பொருள். కాబట్టి పాప లోకాన్ని ప్రేమించవద్దు. இந்த பாவ உலகத்தில் நீ அன்பு கூற வேண்டாம். కాబట్టి మరి ఇవన్నీ లోకం ఉన్నప్పుడు దేవుడు ఈ లోకానికి ఏం చేయబోతున్నాడు? இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்த போதிலும் இந்த உலகத்திற்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? 7వ సంగతి, 7வது காரியம். 1 కొరింథీ పత్రిక 1 కొరింథీయர் 11వ అధ్యాయం 11వ அதிகாரம் 1 కొరింథీ 11వ అధ్యాయం 32వ వచనం. 32వ వచనం. లోకముతో పాటు మనకు శిక్షావిధి కలుగొండునట్లు, అంటే లోకానికి శిక్ష ఉంది. உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உலகத்திலே ஆக்கினை இருக்கிறது. ఒక రోజు ఈ లోకానికి శిక్ష తీర్పు ఉంది. இந்த உலகத்திலே ஒரு நாளிலே இந்த உலகத்திற்கு ஆக்கினை இருக்கிறது. అందుకే లోకాన్ని ప్రేమించవద్దు. ஆகவேதான் இந்த உலகத்தில் அன்பு கூற வேண்டாம். లోకము శిక్షించబోతున్నాడు ప్రభు. இந்த உலகத்தில் தேவன் ஆக்கினை தீர்க்க போகிறார். తీర్పు తీర్చబోతున్నాడు. அவர் நியாயம் தீர்க்க போகிறார். కాబట్టి అందుకే మనం జాగ్రత్త పడాలి. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். లోకాన్ని ప్రేమించవద్దు. உலகத்தில் அன்பு கூற வேண்டாம். కాబట్టి 7 విషయాలు జ్ఞాపకం పెట్టుకుందాం. 7 காரியங்களை நாம் நினைவு. లోకములో ఆచారాలు ఉన్నాయి. உலகத்திலே సడంగాచారங்கள் உண்டு. లోకములో దురాశ ఉంది. உலகத்திலே துரிசைகள் உண்டு. లోకములో చెడ్డ క్రియలు ఉన్నాయి. உலகத்திலே பொல்லாத கிரியைகள் உண்டு. లోకము నటనతో ఉంది. உலகம் நடனத்தோடு இருக்கிறது. లోకము దుష్టుని యందు ఉంది. பாவத்தோடு இருக்கிறது. లోకము శిక్ష కింద ఉంది. உலகம் ஆக்கினைக்குள்ளே இருக்கிறது. అందుకే ఏమంటున్నాడు? ஆகவே என்ன சொல்கிறார்? లోకాన్ని ప్రేమించవద్దు. உலகத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டாம். ఇలాంటి లోకాన్ని యేసు, இப்பேற்பட்ட உலகத்தை இயேசு கிறிஸ்துவானவர் அன்பு கூர்ந்தார். యోహాను 3:16. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16. దేవుడు లోకమును ఎంతో ప్రేమించెను. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உளவாய் நேசித்தார். ఎవరు నశించకూడదు నిత్యం పొందని తన కుమారుని ఇచ్చాడు. அங்கே யாரும் அழிந்து போகாதபடிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். మరి ఇప్పుడు మీకు ప్రశ్న రావచ్చు, இப்பொழுது உங்களுக்கு கேள்வி வரலாம். లోకాన్ని ప్రేమించవద్దు అన్నారు, உலகத்தில் அன்பு கூற வேண்டாம் என்று சொன்னீர்கள். తెల్లవారులేస్తే లోకములోనే ఉండాలి కదా మనం. பொழுது விடிந்தா உலகத்தில் தானே இருக்க வேண்டும். మరి లోకములో క్రైస్తవ జీవితం ఎలాగూ సాధ్యం? இந்த உலகத்திலே கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி சாத்தியமாகும்? 7 సంగతులు మీకు జ్ఞాపకం చేస్తా. 7 காரியங்கள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். సముద్రంలో నీళ్లు ఉంటాయి. சமுத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது. పెద్ద పెద్ద రాళ్ళు కూడా వేశారు. பெரிய பெரிய கற்களும் வைத்து இருக்கிறார்கள். ఒక రాయి తీసి ஒரு கல்லை எடுத்து పగల కొడితే அதை உடைத்து ఒక్క డ్రాప్ కూడా నీటి చుక్క ఉండదు. அங்கே ஒரு டிராப்பும் அங்கே தண்ணீர் சொட்டு இருக்காது. కానీ ఆ రాయి ఎప్పుడు ఎక్కడ ఉంటుంది? ஆனால் பாருங்கள், அந்த கல் எப்பொழுதும் எங்கே இருக்கு? సముద్రంలోనే ఉంటది. சமுத்திரத்தில் தான் இருக்கு. నీళ్ళలోనే ఉంటది కానీ నీళ్లు రాయిలోకి రావడం లేదు. பாருங்கள், அந்த கல்லானது தண்ணீரிலே தான் இருக்கும், சமுத்திரத்திலே தான் இருக்கும். ஆனால் தண்ணீர் அந்த கல்லுக்குள்ளே வராது. సముద్రంలో చేపలు ఉంటాయి. சமுத்திரத்தில் மீன் இருக்கும். ఒక చేపను తీసి కోస్తే దాంట్లో ఒక చుక్క నీళ్లు ఉండదు. அந்த ஒரு மீனை எடுத்து அறுத்தால் அதில் ஒரு சொட்டும் தண்ணீர் இருக்காது. కానీ చేప నిరంతరం ఎక్కడ ఉంటుంది? ஆனால் அந்த மீன் வாழ்நாள் முழுதும் எங்கே இருக்கும்? సముద్ర నీటిలోనే ఉంటుంది. அந்த சமுத்திரத்தின் தண்ணீரில் தான் இருக்கும். సముద్రంలో ఓడలు పడవలు ఉంటాయి. அங்கே சமுத்திரத்திலே அங்கே படகுகள் அங்கே கப்பல்கள் இருக்கும். ఎప్పుడు నీటిలోనే ఉంటాయి అవి. எப்பொழுதும் தண்ணீரிலே தான் இருக்கும். కానీ నీళ్లు దాని లోపలికి రావు. ஆனால் தண்ணீர் அது உள்ளே வராது. ఇదే క్రైస్తవ జీవితం. இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். లోకములోనే మనం ఉంటాము, உலகத்திலே தான் இருக்கிறோம். కానీ ఉండాలి. எவ்விதமாக இருக்க வேண்டும்? 7 సంగతులు చూద్దాం. 7 காரியங்களை பார்க்கலாம். మొదటిది முதலாவது మత్తయి సువార్త, மத்தேயு எழுதின சுவிசேஷம் గలతీ పత్రిక, గలతీ పత్రిక கலாத்தியர் 6వ అధ్యాయం 6ஆம் அதிகாரம் 14వ వచనం. 14ஆம் வசனம். గలతీ 6:14. கலாத்தியர் 6:10. வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பானாக. మొదటి సంగతి,
முதல் காரியம், లోకములో క్రైస్తవ జీవితం అనేది உலகத்திலே கிறிஸ்துவ ஜீவியம் என்பது లోకముతో సిలువ వేసుకుని జీవించాలి. உலகத்தோடு சிலுவையில் அறியப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். లోక సంబంధిని కాదు అని చెప్పడమే సిలువ వేసుకోవటం. இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்பதை தான் சிலுவையில் அறியப்படுவது. కనీసం 3 సిలువలు మనకు ఉండాలి. குறைந்தபட்சம் 3 சிலுவைகள் நம்மளே காணப்பட வேண்டும். చాలా మంది సిలువలు ఉంటాయి. அநேகருக்கு சிலுவை இருக்கு. మెడలో సిలువ వేసుకుంటారు, அங்கே கழுத்திலே சிலுவை ఇంటి మీద సిలువ పెడతారు, வீட்டிலே சிலுவை அணிவார்கள், చర్చిల మీద పెడతారు. சபையின் அருகே சிலுவை ఆ வைப்பார்கள். సిలువలు కాదు. அந்த சிலுவை அல்ல. ఏ సిలువ? எந்த சிலுவை? రోమ 6:6 ரோமர் 6:6. మన ప్రాచీన స్వభావము సిలువబడాలి. நம்முடைய பழைய சுபாவங்கள் சிலுவையிலே அறியப்பட வேண்டும். పాత జీవితము రోత జీవితము సిలువబడాలి. நம்முடைய பழைய அங்கே ஜீவியம், நம்முடைய அழுக்கான ஜீவியம் சிலுவையிலே అది அறியப்பட మొదటి సిలువ. அது మన முதலாவது. పాపాన్ని విడిచిపెట్టామా? நம்முடைய பாவத்தை விட்டு விட்டோமா? అట్లా పాపాన్ని సిలువ వేసుకున్న వారు அவிதமாக பாவத்தை சிலுவையிலே அறிந்தவர்கள். రెండో సిలువ ఏంటి? இரண்டாவது சிலுவை என்ன? గలతీ పత్రిక கலாத்தியர் 5వ అధ్యాయము 5ஆம் அதிகாரம் 23-24 వచనాలు. 23-24. శరీర సంబంధులు క్రీస్తు యేసుతో తమ శరీరమును సిలువేసుకుందరు. இங்கே மாம்சத்தை அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். రెండో సిలువ ఏంటి? இரண்டாவது சிலுவை என்ன? మన శరీరాన్ని సిలువేసుకోవటం. நம்முடைய சரீரத்தை சிலுவையிலே அறிவது. అంటే శరీర కోరికలు, சரி, மாம்சிக இச்சைகள், శరీర ఇచ్చలు, కోరికలు, ఆశలు. மாம்சனுடைய இச்சைகள், ஆசைகள். మొదటిది పాపం. మన పాత జీవితం సిలువేసుకోవాలి. முதலாவது நம்முடைய பழைய சுபாவத்தை, பழைய ஜீவியத்தை சிலுவையில் அறிய வேண்டும். రెండోది మన శరీర తత్వము, స్వభావం సిలువేయబడాలి. இரண்டாவது நம்முடைய மாம்சீக அங்கே சுபாவத்தை, அங்கே மாம்சீக இச்சைகளை சிலுவையில் அறிய வேண்டும். అప్పుడే మూడవది లోకముతోను సిలువేయబడతాం. மூன்றாவதாக நம் உலகத்தோடு சிலுவையில் அறியப்படுவோம். అలాగ జీవించాలి. அவ்விதமாக நாம் ஜீவிக்க வேண்டும். అందుకే పౌలు అన్నాడు, பவுல் சொல்கிறார், గలతీ 2:20, கலாத்தியர் 2:20, నేను క్రీస్తుతో కూడా సిలువేయబడి ఉన్నాను. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறேன். అది క్రైస్తవ జీవితం. அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம். కాబట్టి నేను సిలువేయబడిన దానోను అనే గ్రహింపుతో మనం జీవించాలి. நாம் சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜீவிக்க வேண்டும். ఆ సిలువ ద్వారా పాపము తప్పు చేయకుండా మనకు సహాయపడుతుంది. அந்த சிலுவையிலே அறியப்படுவது மூலமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கப்படுகிறோம். కాబట్టి లోకములో క్రైస్తవుడు సిలువేయబడిన జీవితాన్ని కలిగి జీవించాలి. உலகத்திலே கிறிஸ்தவன் சிலுவையிலே அறியப்பட்ட ஜீவிக்க வேண்டும். ఇది మొదటిది. இது முதலாவது. రెండోది ఎలా జీవించాలి? இரண்டாவது எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும்? క్రైస్తవ జీవితము, கிறிஸ்தவ ஜீவியம். మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5వ అధ్యాయం 5ஆம் அதிகாரம் 13వ వచనం. 13ஆம் வசனம். లోకానికి మనం ఎలా ఉండాలంటే உலகத்திற்கு நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்றால் 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. మీరు లోకమునకు ఉప్పై ఉన్నారు. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறார்கள்? ఉప్పులాగా ఉండాలి. உப்பா இருக்க வேண்டும். ఎంత మంచి పదార్థాలు వండుకున్నా, எவ்வளவு நல்ல உணவை சமைத்தாலும் దాంట్లో ఉప్పు లేకపోతే அதிலே உப்பில்லாவிட்டால் తినలేం. சாப்பிட முடியாது. కాబట్టి ఉప్పు చాలా ప్రాముఖ్యం. అంటే ఉప్పు రుచిని తెలియజేస్తా ఉంది. ஆகவே உப்பானது ருசியை காண்பிக்கிறது. లోకానికి క్రైస్తవ్యం రుచిగా ఉండాలి. உலகத்திற்கு கிறிஸ்தவர்கள் ருசியாக இருக்க வேண்டும். మదర్ తెరిసా గారు, அன்னை தெரீசா, ఆమె కుష్ఠరోగుల మధ్య సేవ చేస్తా ఉంది. அன்னை தெரீசா அவர்கள் குஷ்ரோகி நடுவிலே அங்கே சேவை செய்தார்கள். కొంతమంది దొండగలు దొంగలు ఏం చేశారంటే ఈమె క్రైస్తవ్యాన్ని తీసుకెళ్తుందని చంపాలనుకున్నారు. சிலர் கள்ளர்கள், திருடர்கள் இந்த கிறிஸ்தவத்தை பரப்புகிறார்கள் என்று கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ఆమె ఏం చేసేది? அவர்கள் என்ன செய்தார்கள்? కుష్ఠరోగులు పట్టుకునేది, அந்த குஷ்ரோகிகளை பிடித்துக்கொண்டு చీమంతా పిండేది, அதனுடைய ரத்தத்தை எல்லாம் சுத்தம் రక్తమంతా తుడిచేది, அந்த ரத்தத்தை எல்லாம் சுத்தம் పట్లు కట్టేది, கட்டுவார்கள். అలా సేవ చేస్తా ఉంది. அவ்விதமாக சேவை செய்வார்கள். ఒకరోజు రాత్రి ஒரு நாளில் இரவில் మదర్ తెరీసా ఉన్న ఆ కుటీరం డేరా దగ్గరికి దొంగలు వచ్చారు. அந்த அன்னை தெரீசா இருக்கக்கூடிய அறையிலே திருடர்கள் வந்தார்கள். ఆమెను చంపాలని చూస్తా ఉన్నారు. அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ఆ యొక్క డోర్లోంచి చిన్న రంధ్రం హోల్ ఉంటే చూస్తా ఉన్నారు ఏం చేస్తా ఉందని. கதவில் இருந்து சின்ன ஓட்டை மூலமா என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தார்கள். ఏం చేస్తా ఉందామె? என்ன செய்கிறார்கள் அவர்கள்? చీమి రక్తం పిండుతుంది, அந்த சீவு ரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறார்கள். కుష్ఠరోగులు తుడుస్తా ఉంది, కట్లేస్తా ఉంది. அதை துடித்துக் கொண்டு கட்டு போடுகிறார்கள். ఒక కుష్ఠరోగికి ஒரு குஷ்டரோகிக்கு ఆ గాయం నుంచి పురుగులు వస్తా ఉన్నాయి. அந்த காயத்திலிருந்து புழுக்கள் வருகிறது. ఆ పురుగులు తీసుకోలేకపోతున్నాడు. ఈ వేళ్ళన్నీ లేవు, అరిగిపోయినాయి. அந்த பூச்சி எடுக்க முடியாமல் அந்த விரலையெல்லாம் అழுగి போனதாம். అప్పుడు మదర్ తెరీసా పోయి அப்பொழுது அவர்களிடத்தில் சென்று ఆ యొక్క నోట్
ఒక చేయి పట్టుకుని ఒక్కొక్క పురుగు తీసివేస్తా ఉంది. அந்த குஷ்டரோகியுடைய கையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பூச்சியெல்லாம் எடுக்கிறதாம். ఈ దొంగలు చూశారు ఆ సన్నివేశాన్ని. அந்த காட்சியை இந்த பார்த்தார்களாம். ఇలాంటి అమృతమూర్తిని చంపేసేది ఇలాంటి పని మనం చేయలేము అనుకున్నారు. இப்பேற்பட்ட அமிர்தமூர்த்தியா நாம் கொல்ல வேண்டும், இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வந்தோம் என்று நினைத்தார்கள். కుష్ఠరోగుల దగ్గరికి మనం రానివి అనుకున్నారు. குஷ்டரோகிகளை கிட்ட கூட வர முடியாது. ఇలాంటి దేవతను చంపేది இப்பேற்பட்ட தேவதூதியை நாம் వెళ్ళిపోయారు, பின்னாடி போய்விட்டார்கள். ఏంటి క్రైస్తవ్యం? என்ன கிறிஸ்தவம்? లోకానికి ఉప్పుగా ఉన్నారు. உலகத்திற்கு உப்பா இருக்க வேண்டும். క్రైస్తవం లోకానికి ఎంత మేలు చేస్తా ఉంది. கிறிஸ்தவம் உலகத்திற்கு எவ்வளவு நன்மை செய்கிறது. ఇలాగ ఎన్నో సందర్భాలు చెప్పవచ్చు. இப்படியாக எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சொல்லலாம். లోకానికి క్రైస్తవ్యం ఉప్పుగా కనబడతా ఉంది. உலகத்திற்கு கிறிஸ்தவம் உப்பாய் காணப்படுகிறது. ఈ రోజు వరకు కూడా இன்றைய வரையும் கூட చంపుతున్నా, హింసిస్తున్నా, கொன்று கொண்டே இருந்தாலும், அங்கே துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தாலும் క్రైస్తవులు తిరుగుబాటు చేయటంలా கிறிஸ்தவம் அவர்கள் முடுட்டாட்டம் செய்கிறதில்லை. ప్రభు మనసు కలిగి క్షమిస్తూనే ఉన్నారు. கிறிஸ்துவை சிந்தை உடையவர்களாக மன்னிக்கிறார்கள். లోకం ఆశ్చర్యపోతా ఉంది. உலகம் ஆச்சரியமடைகிறது. మన హైదరాబాద్ ఆంధ్రాలో ఆయన చంపారు కదా ప్రవీణన్ను. அங்கே ஹைதராபாத்தில் ప్రవీణ కుమార్ దవేశాఖను చంపారు. பிரவீன் பகடாலா அவர்களை கொன்று விட்டார்கள். వాళ్ళ భార్య ఏమని చెప్పింది? அவர்கள் மனைவி என்ன சொன்னார்கள்? నేను క్షమించేస్తున్నాను, நான் மன்னித்து விடுகிறேன். ఆశ్చర్యపోతున్నారు, ఆశ్చర్యమడిகிறார்கள். చూసారు, ఇదే క్రైస్తవ్యం. இதுதான் கிறிஸ்தவம். ఇది లోకానికి ఉప్పుగా చూపిస్తా ఉంది. இது உலகத்திற்கு உப்பாய் காண்பிக்கிறது. అందుకే లోకములో మనం అలాగ జీవించాలి. நாம் உலகத்திலே விதமாய் ஜீவிக்க வேண்டும். ఆయన మీద తాగుబోతుగా నిందలు వేశారు. அந்த குடிகாரர்கள் மேல் நிந்தை போட்டார்கள். బాధ అనిపించింది విన్నప్పుడు. இதை கேட்ட பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. కానీ ప్రభు చెప్పాడు, கர்த்தர் சொன்னார், నా నిమిత్తము హింసించి నిందించబడినప్పుడు మీరు ధన్యులు. என் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள். పరలోక రాజ్యం మీకు, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ఎంత గొప్ప ఆధిక్యత, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். కాబట్టి లోకానికి ఒక క్రైస్తవుడు ఉప్పులాగా ఉండాలి. உலகத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் உப்பை போல இருக்க வேண்டும். అందుకే మన సంభాషణ కూడా ఎట్లా ఉండాలి? நம்முடைய సంభాషణ எப்படி இருக்க வேண்டும்? కొలస్సీ పత్రిక, గలాతియర్, కొలస్సీ 3 కొలస్సీ 4:6, கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னெனபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபையும் புரிந்தனதாயும் உப்பால் சாரமேறியதாய் இருப்பதாக. మన సంభాషణ ఎట్లా ఉండాలి? நம்முடைய సంభాషణ எப்படி இருக்க வேண்டும்? రుచి కలిగిందిగా ఉండాలి. ருசியை போல இருக்க வேண்டும். అక్క ఇంకా కాసేపు మాట్లాడితే బాగుండు అనేట్టుగా ఉండాలి. அந்த అక్క இன்னும் கொஞ்ச நேரம் பேசினால் நல்லா இருக்குமே என்று நினைக்க வேண்டும். అన్న ఇంకాసేపు మాట్లాడితే బాగుండు అన్నట్టుగా ఉండాలి. அந்த அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் பேசினால் நல்லா இருக்குமே என்று நினைக்க வேண்டும். ఇప్పుడు ముగిస్తారు అన్నట్టు ఉండకూడదు. எப்பொழுது முடிப்பார் என்று நினைக்க கூடாது. మన సంభాషణ ఎట్లా ఉంది? நம்முடைய సంభాషణ எப்படி? లోకానికి ఉప్పుగానే ఉన్నామా? உலகத்திற்கு உப்பாகவே இருக்கிறோமா? లోకానికి సిలువ ఇవ్వబడిన వారు కనబడుతున్నామా? உலகத்திற்கு சிலுவையிலே அறியப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? మూడో చూద్దామా? மூன்றாவது பார்க்கலாமா? లోకానికి ఎట్లా ఉండాలి? உலகத்திற்கு எவ்விதமாய் இருக்க வேண்டும்? మత్తయి సువార్త மత్తయి எழுதின சுவிசேஷம் 5వ అధ్యాయం 5వ அதிகாரம் 14వ వచనం. 14వ வசனம். మత్తయి 5:14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. లోకానికి ఎట్లా లోకములు ఎలా జీవించాలంటే உலகத்தில் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் వెలుగుగా జీవించాలి, ஒளியாய் ஜீவிக்க வேண்டும். చీకటి లోకానికి వెలిగించేవారు ఉండాలి. இருளான உலகத்திற்கு ஒளியை தரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். లోకానికి క్రైస్తవుడి వెలుగు, உலகத்திற்கு கிறிஸ்தவன் ஒளி. 1 యోహాను 1:5 దేవుడి వెలుగు. இங்கே 1 யோவான் 1:5 கர்த்தர் தேவனே ஒளியா இருக்கிறார். యోహాను 8:12 యేసు అన్నాడు, నేను లోకమునికి వెలుగై ఉన్నాను. அங்கே யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். ఇప్పుడు ఆయన నమ్మిన మనల్ని అంటున్నాడు, அவரை ஏற்றுக்கொண்ட நம்மை சொல்கிறார், మీరు లోకానికి వెలుగు, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். క్రైస్తవుడు లోకాన్ని వెలిగించేవాడు. ஒரு கிறிஸ்தவன் உலகத்தை அங்கே விளக்கேற்றுகிறவன். ఈ బల్బును కనుగొన్నది ఎవరు? இந்த பல்பை கண்டுபிடித்தவர் யார்? థామస్ ఆల్వా ఎడిసన్. தாமஸ் ஆல்வா எடிசன். ఆయన స్కూల్కి వెళ్తున్నప్పుడు அவர் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது ఒక మానసిక రోగి, అనారోగ్యం ఉంది. அவர் ஒரு மனநில அங்கே நோயாளி. ఆ టీచర్ రాసింది, அந்த ஆசிரியர் எழுதினார், లెటర్ రాసింది, ஒரு கடிதம் எழுதினார். మీ బాబుని రేపు నుంచి స్కూల్కి పంపించవద్దు, మానసిక రోగి, ఇంట్లోనే మీరే చదువు చెప్పండి. உன்னுடைய மகனை நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டாம், அவனுடைய மனநோயாளி ஆயிருக்கிறான், வீட்டிலே அங்கே படிப்பை சொல்லிக் கொடுங்கள். ఒక కవర్లో పెట్టి క్లోజ్ చేసి ఆ పిల్లవానితో థామస్ ఆల్వా ఎడిసన్తో ఇంటికి పంపించింది. அந்த கடிதத்தை ஒரு கவரில் வைத்து அந்த கடிதத்தை அந்த தாமஸ் ஆல்வா மகனிடம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். ఆ లెటర్ తీసుకొచ్చాడు, அந்த கடிதத்தை கொண்டு తల్లి కూర్చుంది,
அவன் அந்த தாயான வைத்து ఆ కవర్ ఓపెన్ చేసింది. அந்த கவரை ஓபன் செய்தார்கள். మొట్టమొదట మనసులో తన లోపల మనసులో తను చదువుకుంటా ఉంది. முதலாவது மனதிலே மௌனமாக அதை வாசித்தார்கள். ఏమని రాశాడు టీచరు? என்ன எழுதியிருக்கிறார்கள்? మీ బాబుని రేపు స్కూల్ పంపించవద్దు, நாளையிலிருந்து உடைய மகனை பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டாம், మానసిక రోగి, மனநோயாளியா ఇంకా இருக்கிறார், చదువు రాదు, படிப்பு வராது, మీరే చెప్పుకోండి. நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். ఇప్పుడు ఎట్లా చదవాలి కుమారుడికి? இப்பொழுது அந்த மகன் எவ்விதமாய் படிக்க வேண்டும்? మమ్మీ ఏం రాసింది చెప్పు, ఏం రాసింది చెప్పి అంటున్నాడు కుమారుడు. அம்மா என்ன எழுதியிருக்கிறா சொல்லுங்கள், என்ன எழுதி சொல்லுங்கள் கேட்கிறான். అప్పుడు తల్లి ఏం చెప్పిందంటే, அங்கே தாய் என்ன சொல்லுகிறான் என்றால், నువ్వు చాలా జ్ఞానవంతుడు అంట, மிக ஐஸ்வர்யவானா, నీకు చదువు చెప్పడానికి సరిపోయే టీచర్స్ ఆ స్కూల్లో సరిపోవడం లేదంట, నీకు అంత జ్ఞానం ఉంది, உனக்கு அவ்வளவு ஞானம் இருக்கிறதா, కానీ నీకు చదువు చెప్పే టీచర్స్ ఆ స్కూల్లో సరిపోవడం లేదు, ஆனால் உனக்கு இங்கே கல்வி சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அங்கே யாரும் இல்லை, రేపటి నుంచి నేనే నీకు చదువు చెప్తా. நாளை தினத்தில் நானே உனக்கு அதை படிப்பை ఎట్లా சொல்லி ధైర్యపరిచింది కుమారుణ్ణి. பாருங்கள். அந்த மகன் எவ்விதமாக தைரியம் படித்தார்கள், చదువు చెప్పడం ప్రారంభించింది. அங்கே படிப்பதற்கு ஆரம்பித்தான். ఆయన ఈ లైట్ ని కనుగొనడానికి ప్రయత్నం చేస్తున్నాడు. இந்த பல்பை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறான். కొన్ని వందల సార్లు ఫెయిల్ అయింది. சில 100 முறை அவன் தோல்வி அடைந்தான். ఫైనల్ గా లైట్ వెలిగింది. கடைசியாக இந்த லைட் எரிந்தது. ఈరోజు ప్రపంచం అంతా లైట్ వెలుగుతున్నాయి. உலகம் முழுவதும் லைட் எரிந்து கொண்டிருக்கு. ఆయన అడిగారు, அவர் கேட்டார், థామస్ ఆల్వా ఎడిసన్ ని, தாமஸ் ஆல்வா எடிசனை ఎలా கேட்டார், వెలిగించావు బల్బు, ఎలా వెలిగించావు ఈ బల్బు? எவ்விதமாக இந்த பல்பை எரிய வைத்தாய்? ఆయన అన్నాడు, அவர் சொன்னார், ఈ బైబిల్ నన్ను వెలిగించింది, இந்த வேதம் என்னை எரிய வைத்தது, నేను లోకాన్ని వెలిగించాను. நான் இந்த உலகத்தை எரிய வைத்தேன். ఈ రోజు లోకంలో చీకటి ఉందా? இந்த உலகத்திலே இருள் இருக்கிறதா? ఒక క్రైస్తవుడు లోకాన్ని వెలిగించిన వాడు. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்தவன். కరెంట్ కనుగొంద కూడా கரண்டை கண்டுபிடித்தவனும் ఒక పాస్టర్ గారి కుమారుడు. ஒரு பாஸ்டர் மகன், చాలా పేద పాస్టర్ గారు, மிக ஏழை அங்கே பாஸ்டனுடைய மகன், కష్టపడి చదివించాడు. கஷ்டப்பட்டு படிக்க வைத்தான். పాలిటెక్నిక్ చదువుతూ ఉండగా பாலிடெக்னிக் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது కరెంటును కనుగొన్నాడు. கரண்டை கண்டுபிடித்தான். కరెంటును కనుగొన్నవాడు క్రైస్తవుడు. கரண்டை கண்டுபிடித்தவன் கிறிஸ்தவன். లైటును లోకాన్ని వెలిగించినవాడు క్రైస్తవుడు. இந்த லைட்டை பல்பை உலகத்திலே எரிய வைத்தவன் ఈనాడు கிறிஸ்தவன். లోకానికి క్రైస్తవం సామాన్యమైంది కాదు. இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் சாதாரணமான వెలిగించే వాళ్ళం, எரிய வைக்கிறவன். అంటే అలాగూ జీవించాలి. அவிதமாய் ஜீவிக்க வேண்டும். మనం కూడా చీకట్లో ఉన్నవాడిని వెలుగులో తీసుకొని రావాలి. நாமும் கூட இருளிலே இருக்கிறவர்களை ஒளியிலே கொண்டு வர வேண்டும். మనమే చీకట్లో ఉంటే நாமே இருளிலே இருந்தால் ఎంత ఘోరం. எவ்வளவு கோரம். వెలుగు కలిగిన దేవుణ్ణి కలిగి ఉండి చీకట్లో ఉంటాం, ఎంత ఘోరం. ஒளியை பெற்று இருக்கிற தேவனை பெற்று இருக்கிற இருளே இருந்தால் நாம் எவ்வளவு கோரமாயிருக்கிறோம். కాబట్టి లోకానికి మనం వెలుగుగా ఉండాలి. உலகத்திற்கு நாம் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். 3 విషయాలు చెప్పాం. 3 காரியங்களை சொன்னோம். మొదటి, లోకానికి సిలువేయబడి సిలువేడు కలిగి అలుము కలిగి జీవించాలి. முதலாவது, உலகத்திலே சிலுவையிலே அறியப்பட்ட அனுபவத்தோடு ஜீவிக்க வேண்டும். లోకానికి ఉప్పులాగా రుచికరంగా మన పరిచర్య సేవ ఉండాలి. உலகத்திலே உப்பை போல ருசிகரமாக நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும். మూడోది, లోకానికి వెలుగుగా ఉండాలి. மூன்றாவதாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். నాలుగవది, లోకములు ఎలా జీవించాలి? உலகத்திலே விதமாய் ஜீவிக்க வேண்டும். యాకోబు పత్రిక யாக்கோபு நிருபம் 4వ అధ్యాయం 4ஆம் அதிகாரம் 4వ వచనం. 4ஆம் வசனம். యాకోబు 4:4. யாக்கோபு 4:4. వ్యభిచారులారా, ఈ లోక స్నేహము దేవునితో వైరమని మీరు ఎరుగురా? కాబట్టి ఎవడు ఈ లోకముతో స్నేహం చేయగొనో వాడు దేవునికి శత్రువగును. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகவே இந்த உலகத்தோடு யார் சிநேகிக்கிறார்களோ தேவனோடு அவன் சத்ருவாயிருக்கிறான். నాలుగవది ఏంటి? நான்காவது என்ன? లోక స్నేహాన్ని విడిచిపెట్టాలి. உலக சிநேகத்தை விட்டுவிட வேண்டும். లోకముతో స్నేహం చేయకూడదు. உலகத்தோடு நாம் சிநேகம் கொள்ளக்கூடாது. లోకముతో స్నేహం చేసేవాడు దేవుని శత్రువు. உலகத்தோடு சிநேகம் கொள்ளுகிறவன் தேவனுக்கு சத்ருவாயிருக்கிறான். అందుకే దావీదు ఎవరితో స్నేహం చేస్తున్నాడు? ஆகவே தாவீது யாரோடு சிநேகம்? దావీదు యొక్క స్నేహితుడు ఎవరో చూడండి. தாவீதுனுடைய சிநேகிதர் யார் என்று பாருங்கள். 26వ కీర్తన 26ஆம் சங்கீதம் 4-5 వచనాలు. 4-5 வசனங்கள். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகாரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்கரோடே உட்காரேன். పనికి వాడితో, వేషధారులతో, దుష్టులతో, భక్తిహీనులతో నేను సాంగత్యం సహవాసం చేయను అంటున్నాడు. வீணரோடே நான் உட்கார மாட்டேன், வஞ்சகக்காரரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், துன்மார்கரோடே நான் உட்கார மாட்டேன் என்று சொல்கிறார். కాబట్టి దావీదు యొక్క స్నేహితులు వేషధారులు కాదు, దుష్టులు కాదు, భక్తిహీనులు కాదు. ஆகவே தாவீதுனுடைய சிநேகிதர்கள் வீணைக்காரர்கள் அல்ல, அங்கே வஞ்சகக்காரர்கள் அல்ல, பொல்லாதவர்கள் அல்ல, துன்மார்கர் அல்ல. మరి ఎవరు ఆయన స్నేహితులు? மற்ற யார் அவருடைய சிநேகிதர்? కీర్తన 119
119 సంగీతం 63వ వచనం. 63 చూడు, దావీదు యొక్క స్నేహితులు ఎవరంటే, தாவீதுடைய சிநேகிதன் யார் என்றால் కీర్తన 119 119 సంగీతం 63. 63 உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அனைவருக்கும் நான் தோழன். నీ ఉపదేశమును అంటే వాక్యములు అనుసరించేవారు నాకు స్నేహితులు. உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்னுடைய சிநேகிதர்கள். కాబట్టి ఈరోజు మన స్నేహము సహవాసం ఎవరితో ఉంది? இந்த நாட்களிலே நம்முடைய சிநேகிதம் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? దేవుని వాక్యమును అనుసరించే వారితోనేనా? தேவனுடைய வார்த்தைகளை அங்கே கை கொள்ளுகிற இடத்தில் தானா? అలా క్రైస్తవ జీవితం జీవించాలి. அவ்விதமாக கிறிஸ்துவ ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். అందుకే పౌలు తిమోతికి రాస్తూ ఏమన్నాడు? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார்? ఎవరితో స్నేహం చేయాలంట? யாரோடு நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டுமா? 2 తిమోతి పత్రిక 2 தீமோத்தேயு 2వ అధ్యాయము 2వ அதிகாரம் 22వ వచనం. 22వ వచనం. 2 తిమోతి చాప్టర్ 2 వర్స్ 22. 2 தீமோத்தேயு 2వ அதிகாரம் 22 நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் సమాధానத்தையும் అడియుంబడి నాడు. కాబట్టి యవన కాలంలో మనం పవిత్ర హృదయలై ప్రార్థన చేయవారితో ఉండాలి. ஆகவே வாலிப நாட்களே நாம் ஜெபிக்கிறவர்களோடு இருக்க வேண்டும். నీతిని విశ్వాసమును ప్రేమను సమాధానం వెంటాడి వారితో ఉండాలి. நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அப்பேற்பட்ட ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டும். అలాగే ఈ లోకంలో క్రైస్తవ జీవితం జీవించాలి. அவ்விதமாக இந்த உலகத்திலே கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். ఇది 4వ సంగతి. இது 4வது காரியம். లోక స్నేహం వద్దు, உலக ஐக்கியம் உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். అది జ్ఞాపకం చేసుకుంటాం. அதை நினைவிலே நாம் வைத்துக் கொள்ளலாம். 5వది, 5வது ఎలా జీవించాలి లోకంలో? எவ்விதமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும்? రోమ పత్రిక ரோமருக்கு எழுதின நிருபம் 12వ అధ్యాయం 12వ அதிகாரம் 2వ వచనం. 2వ வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள். లోక మర్యాదను, உலகத்தினுடைய மரியாதைகளை, లోకములో మర్యాదలు మనం చేయకూడదు. உலகத்தினுடைய மரியாதையை நாம் நாடக்கூடாது. ఈ లోక మర్యాదను అనుసరించకూడదు. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். కాబట్టి దేవుని మర్యాదను అనుసరించాలి. தேவனுடைய மரியாதையை நாம் நாட வேண்டும். జకరే యాజక మర్యాద చేశాడు. இங்கே சகரியா ஆசானுடைய அங்கே மரியாதையை அங்கே செய்தான். లోక 1వ అధ్యాయంలో லூக்கா 1వ அதிகாரத்தில் యాజక ధర్మము చొప్పున తన మర్యాద చొప్పున అని రాయబడింది. அங்கே ஆசானுடைய மரியாதையின்படி வழக்கத்தின்படி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. కాబట్టి లోక మర్యాదను మనం పాటించకూడదు. இப்பிரபஞ்சத்தின் அங்கே வழக்கத்தின்படி நாம் செய்யக்கூடாது. యాజక మర్యాద ఉండాలి. இங்கே ஆசாரியனுடைய வழக்கத்தின்படி இருக்க வேண்டும். ఏంటి యాజక మర్యాద? என்ன ஆசாருடைய வழக்கம் என்ன? ఏం తెలియజేస్తా ఉంది? என்ன எதை காண்பிக்க தெரியப்படுத்து? దేవునితో ఉన్న సంబంధాన్ని, தேவனோடு இருக்கிற ஐக்கியம். అందుకే లోక 1:8-9 వచనాల్లో, லூக்கா 1:8-9 வசனங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்திதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். కాబట్టి తన యాజక మర్యాద చొప్పున ధూపం వేస్తా ఉన్నాడు. ஆகவே அவன் ஊழிய முறையின்படி அவன் தூபம் காட்டுகிறான். యాజక మర్యాద దేవునితో ఉన్న సంబంధాన్ని తెలియజేస్తా ఉంది. ஆகவே ஆசாரிய ஊழிய முறையின்படி தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. అలాగే జీవించాలి. அவ்விதமாக ஜீவிக்க வேண்டும். 5వ సంగతి. இது 5வது காரியம். 6வது, ఈ లోకములో ఎలా జీవించాలి? இந்த உலகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும்? లూకా సువార్త லூக்கா எழுதின சுவிசேஷம் 12వ అధ్యాయం 12వ அதிகாரம். లూకా సువార్త 12వ అధ్యాయము லூக்கா எழுதின சுவிசேஷம் 12వ அதிகாரம் 30వ వచనం. 30వ வசனம். లూకా 12:30. இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ఈ లోకపు జనులు వీటన్నిటిని వెతుకుతురు. இந்த உலகத்தார் இவைகளெல்லாம் தேடுகிறார்கள். ఏం వెతుకుతున్నారు? எதை தேடுகிறார்கள்? ఏమి తినాలి, ఏమి తాగాలి, என்னத்தை புசிப்போம், எதை குடிப்போம், ఏమి ధరించుకోవాలి, ఏమి కట్టుకోవాలి, எதை உடுத்துவோம், ఇవన్నీ ఏం తెలియజేస్తా ఉన్నాయి? இவைகளெல்லாம் எதை காண்பிக்கிறது? భౌతికమైన విషయాలు, உலக பிரகாரமான காரியங்கள். భౌతికమైన వాటి కోసం బతకూడదు. ஆகவே சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் ஜீவிக்க கூடாது. పౌలు అన్నాడు, பவுல் சொல்கிறான், నేను ఇలాగ జీవిస్తే దౌర్భాగ్యుడను. நான் விதமாக ஜீவித்தான் நான் దౌర్భాగ్యமானவன். ఈ జీవిత కాలం మట్టుకే ప్రభు కోసం జీవిస్తే నేను దౌర్భాగ్యుడను. இந்த ஜீவிய காலத்திற்காக மட்டுமே நான் ஜீவித்தான் மிகவும் దౌర్భాగ్యమன். 1 కొరింథీ 15:19. 1 కొరింథీయుల 15వ అధికారం 19వ వచనం. కాబట్టి యేసు ప్రభువుని నమ్ముకున్న మనం ఈ లోక సంబంధమైన వాటి కోసం ఒకరు కాదు. క్రీస్తు 15:19. 1 కొరింథీయుల 15వ అధికారం 19వ వచనం.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். యేసుని ఎందుకు నమ్ముకున్నాము? இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொண்டோம்? ఈ జీవిత కాలం మట్టు కొరకే కాదు, இம்மைக்காக மாத்திரமல்ல. ఒక దగ్గర మేము సువార్త చేస్తా ఉన్నాము. ஒரு இடத்துல நாங்கள் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ఒక రుద్రాలి కరపత్రిక ఇచ్చాం. ஒரு வயதானவர்களுக்கு கைப்பிரதி கொடுத்தோம். యేసుని నమ్ముకో పరలోకం పోతామని చెప్పాం. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் பரலோகம் போவாய் என்று சொன்னோம். ఆమంటుంది, அவர்கள் சொன்னார்கள், మాకు ప్లాట్లు ఇస్తారా సార్ అంది. எங்களுக்கு பிளாட்டுகள் கொடுக்கிறீர்களா? నేను అన్నాను, நான் சொன்னேன், ఇక్కడ లేవమ్మా ప్లాట్లు, இங்கே கொடுக்க மாட்டோம் பிளாட்டுகள். పరలోకంలో ప్లాట్లు ఉన్నాయి. பரலோகத்திலே பிளாட்டுகள் இருக்கிறது. యేసు చెప్పాడు, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், నా యందు విశ్వాసం ఉంచండి, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், నేను వెళ్ళి நான் சென்று మీకు స్థలం సిద్ధపరిచి உங்களுக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி మరలా వచ్చి నేనుండి స్థలానికి మిమ్మల్ని తీసుకొని పోతా. மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படியா உங்களை கொண்டு செல்வேன். అక్కడ ఉంది స్థలం, அங்கே இருக்கிறது இடம், అక్కడ ఉంది ప్లాట్. యేసుని அங்கே నమ్ముకుంటే இருக்கிறது பிளாட். ఈ లోకములో అన్ని ఒక దినము నీటితో ముంచివేయబడింది లోకమంతా. இந்த உலகம் ஒரு நாள் தண்ணீரால் முழுக்கப்பட்டது. ఇప్పుడు లోకం కాల్చబడబోతుంది భవిష్యత్తులో. ஒரு நாள் எதிர்காலத்தில் இந்த உலகம் சுட்டெரிக்கப்படும். కాటి ఎక్కడ ప్లాట్లు వద్దు, இங்கே பிளாட்டுகள் வேண்டாம். ఎక్కడ ఉండాలి? எங்கே இருக்க வேண்டும்? సినిమా స్టార్లు అందరూ చంద్రమండలం మీద ప్లాట్లు కొంటున్నారు. இங்கே சினிமா ஸ்டார்கள் எல்லாரும் சந்திரமண்டலத்திலே பிளாட் வேணும். అక్కడ కూడా నివాసానికి యోగ్యమేమి కాదు, அங்கே கூட வசிப்பதற்கு யோக்கியமானதல்ல. బైబిల్లో రాయబడింది, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, భూమి మనుషులకు నివాస యోగ్యం. இங்கே பூமியானது மனுஷர்களுக்கு அங்கே வசிக்கிற யோக்கியம். ఇక్కడ అన్ని సరిపడా ఉన్నాయి పరలోకములో. ஆகவே நமக்கு போதுமான பிளாட்டுகள் பரலோகத்தில் இருக்கிறது. కాబట్టి ఈ లోకములో ఉన్న వాటి కోసం ఎంత పరిగెడుతున్నాం? இந்த உலகத்திற்குரியவைகளுக்காக நாம் எவ்வளவாய் ஓடுகிறோம்? భౌతికమైన వాటి కోసం, இங்கே உலகத்திற்குரிய காரியங்களுக்காக, ఈ లోకపు జనుల్లాగా, இந்த உலகத்தாரை போல ఏమి తినాలి, ఏమి తాగాలి, ఏమి కట్టుకోవాలి, ఏమి ధరించుకోవాలి, எதை புசிக்க வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை உணர்த்த வேண்டும் என்று ప్రభు చెప్పాడు. கர்த்தர் சொன்னார், ఇవి కాదు, இவைகள் அல்ல. మొదట నా రాజ్యం నీతిని వెదకండి, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், అప్పుడు అవన్నీ మీకు అనుగ్రహిస్తా. அப்பொழுது అவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன். కాబట్టి ఈ లోకపు జనుల్లాగా భౌతికమైన విషయాల కోసం మనం జీవించకూడదు. இந்த உலகத்தாரை போல இங்கே மாம்சீகமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜீவிக்க ఈ வேண்டாம். జీవిత కాలం మట్టికి ప్రభు నమ్ముకునే నువ్వు దౌర్భాగ్యుడు. எம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மிகவும் பரிதபிக்கப்பட்டவன். అది పౌలు చెప్పాడు. அதைதான் பவுல் சொல்கிறான். అందుకే కీర్తన 55:22లో 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், అన్ని భారమంతా ఆయన మీద వేయి అంటాడు. உன்னுடைய பாரமெல்லாம் அவர் மேல் வைத்து விடு என்று சொல்கிறார். సామెతలు 16:2-3 వచనాల్లో நீதிமொழிகள் 16:2-3 నీ வசனங்கள், పన్నుల భారం ఆయన మీదే అంటాడు. உன்னுடைய வேலையின் பாரத்தை அவர் மேல் போடு என்று சொல்கிறார். మొదటి పేతురు 5:7లో 1 பேதுரு 5:7 మీ చింతంతా ఆయన మీద వేయండి అంటాడు. உன்னுடைய கவலையெல்லாம் அவர் மேல் போடு என்று சொல்கிறார். కాబట్టి భౌతికమైన ఆయన మీద వేయండి, ஆகவே இந்த உலக பிரகாரமானங்கள் எல்லாம் அவர் மேல் போடுங்கள், నీ మీద వేసుకోవద్దు. உன்மேல் போட்டுக்கொள்ள வேண்டாம். ఒకసారి ஒருவர் அங்கே ட்ரெயின் ஏறினார்களாம். జామకాయల గంప ఎక్కింది. அங்கே கொய்யா பழத்துடைய கூடையை ஏற்றி கொண்டார்கள். ట్రైన్ ఎక్కిన తర్వాత அங்கே ட்ரெயின் ஏறின போது గంప అలాగే పెట్టుకుని నిలబడింది. கூடையை தலையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். అమ్మ దించమ్మ, బరువు ఎందుకు దించు అన్నాం. அங்க அம்மா அந்த கொடியை ஏன் அந்த பாரத்தை வைத்துக் கொண்டு கீழே இறக்கு என்று சொன்னோம். ఆమంటుంది, அவர்கள் சொல்கிறார்கள், వద్దు సార్, ట్రైన్ నన్నే మోస్తుంది, గంపని ఎడబోసిద్దిలే. இந்த ட்ரெயின் என்னை தான் சுமக்கும், இந்த கூடையை எங்கே சுமக்கும்? లేదు లేదమ్మా, ట్రైన్ నిన్ను మోస్తుంది, ఆల్రెడీ గంపను కూడా మోస్తుంది. இல்லை, కొన్నిసార్లు ఎలాగ ఉంటాం మనం కూడా. சில நேரங்களில் நமக்கும் அப்படிதான் இருக்கும். ప్రభు అన్ని ఎక్కడ చూసుకుంటాడు, కొన్ని నేను చూసుకుంటా అనుకుంటాం. சிலது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சிலது நாமே பார்த்துக் கொள்ளலாம். అట్లా ఉండకూడదు. அப்படி இருக்கக்கூடாது. మన భారం అంతా ఆయన మీద వేయాలి. நம்முடைய பாரத்தை எல்லாவற்றையும் அவர் மேல் போட வேண்டும். మన ఇంట్లో పిల్లలు చూడండి, நம் வீடுகளில் பிள்ளைகளை பாருங்க, ఏం చేస్తారు? என்ன பாருங்க, డాడీ రేపు 10,000 రూపాయలు ఫీజు కట్టాలని చెప్తాడు. நான் 10,000 ஃபீஸ் கட்ட வேண்டும். మమ్మీ రేపు నాకు వడ కావాలి, దోశ కావాలని చెప్తాడు. மம்மி நாளைக்கு எனக்கு வடை வேண்டும், தோசை வேண்டும் என்று சொல்வார்கள். వీడి పోయి హ్యాపీగా నిద్రపోతా ఉంటాడు. இவன் சென்று அங்கே சுகமாய் தூங்கி கொண்டிருப்பான். ఆ 10,000 రూపాయలు లేకపోతే నిద్ర పట్టంది ఎవరికి ఇప్పుడు ఇంట్లో? அந்த 10,000 விட்டால் தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். తండ్రికి. யாருக்கு? அப்பாவுக்கு. పొద్దున్న 10,000 కట్టాలి, ఎలాగూ? நாளைக்கு 10,000 கட்ட வேண்டும். எப்படி? వీడికేం చింత లేదు, పడుకున్నాడు. வீட்டுக்கு சென்று படுத்துக் கொண்டிருக்கிறான். ఈ చింత అంత ఎవరికి ఇప్పుడు? இப்பொழுது கவலையெல்லாம் யாருக்கு? తండ్రికి. தகப்பனுக்கு. ఇంట్లో సరుకులు లేవు, வீட்டிலே அங்கே சறுக்குகள் இல்லை, ఆర్డర్ ఇచ్చి పడుకున్నాడు. அங்கே ஆர்டர் கொடுத்து படுத்துக் கொண்டிருக்கிறான். తల్లి ఏం చేస్తుంది? அங்கே அம்மா என்ன செய்வார்? అయ్యో నా కుమారుడు కుమార్తె పెట్టాలి కదా, ஐயோ என் மகனுக்கும் என் மகளுக்கும் வைக்க கொடுக்க வேண்டும். అంటే ఇప్పుడు పిల్లవాడు భారం అంతా ఎవరి మీద వేశాడు? இப்பொழுது பிள்ளைகளுடைய பாரமெல்லாம் யார் மேல இருக்கு? తండ్రి మీద, తల్లి మీద. அங்கே தகப்பன் மேலே, தாயின் மேலே. ఆయన నిశ్చింతగా ఉన్నాడు. அவர் உன் பட்சத்தில் கவலைப்பட. మనము కూడా మన భారం అలాగ వేయాలి.
நாமும் கூட நம்முடைய பாரங்கள் அவர் மேல் அவ்விதமாய் అప్పుడు చూస్తాం ప్రభు యొక్క కార్యాలు. அப்பொழுது கர்த்தருடைய காரியங்களை நாம் பார்ப்போம். అంటే పూర్తిగా ప్రభు మీద ఆధారపడటం, முழுவதுமாக கர்த்தர் மேல் சார்ந்திருப்போம். ప్రభు తప్పనిసరిగా చేస్తాడు. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். కాబట్టి ఈ లోకములో భౌతికమైన విషయాల కోసం చింతించకుండా అవన్నీ మనం ప్రభు మీద వేయాలి. ஆகவே இந்த உலகத்திலே மேலோட்டமான உலகத்திற்குரிய காரியங்களுக்காக நாம் கவலைப்படாமல் அவைகள் எல்லாம் கர்த்தர் மேலே நாம் போட வேண்டும். అందుకే ప్రభు ఏం చేస్తున్నాడు? கர்த்தர் என்ன செய்கிறார்? కీర్తన 40 சங்கீதம் 40 కీర్తన 40 சங்கீதம் 17వ వచనం 15 வசனம், என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனையை அடைந்து கைவிடப்படுவார்களாக. ఏమని రాయబడుతుంది? என்னவென்று எழுதப்பட்டு, నేను శ్రమల పాలే దీనుడయ్యాను. నేను 40వ కీర్తన 17వ వచనం, 17 வசனம், நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிற என் தேவனே தாமதியாதேயும். ఏమని రాయబడింది? என்னவென்று எழுதப்பட்டு இருக்கிறது? భక్తుడు శ్రమల పాలే దీనుడైపోయాడు. இங்கே பக்தன் அங்கே பாடுகள் வழியாய் சென்று அங்கே தாழ்மைப்பட்டு இருக்கிறான். ప్రభు ఆయన గురించి తలస్తున్నాడు. கர்த்தர் அவனை குறித்து நினைக்கிறான். నా భక్తుడిని ఎలా విడిపించాలి? என் பக்தனை எவ்விதமாக நான் விடுவிக்க வேண்டும், ఎలా తప్పించాలి, எவ்விதமாக தப்புவிக்க வேண்டும் అని ప్రభు ఆలోచిస్తున్నాడు. அவ்விதமாக கர்த்தர் யோசிக்கிறார். ఎన్నోసార్లు మనము எத்தனையோ முறை நாமும் దేవుడు మమ్మల్ని విడిచిపెట్టాడు, கர்த்தர் நம்மை கைவிட்டார், మమ్మల్ని మర్చిపోయాడు, கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் అని బాధపడుతూ ఉంటాం. அவ்விதமாக நாம் பாடல்களை பாடுவோம். నీ భారమే ఆయన మీద వేసిన తర్వాత உன்னுடைய பாரத்தை அவர் மேல் போட்ட பிறகு ఆయనని మర్చిపోడు, విడిచిపెట్టడు. அவர் உன்னை மறைக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். నీ గురించి ఆలోచిస్తూ ఎలాగ ఆలోచిస్తున్నారు పిల్ల గురించి? பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் பிள்ளைகளை குறித்து எவ்விதமாக நினைப்பார்கள், అలాగ ఆయన ఆలోచిస్తాడు. அவ்விதமாக அவர் అంటే விசாரிப்பார். ఈ లోకపు జనుల్లా కాకుండా మన భారమంతా ఆయన మీద జీవించాలి. இந்த உலகத்தாரை போல நம்முடைய பாரமெல்லாம் அவர் மேல் போட வேண்டும். ఇది 6వ ప్రాముఖ్యమైన విషయం. இது 6வது முக்கியமான காரியம். ఇప్పుడు లోకంలో క్రైస్తవులు ఎలా జీవించాలో 6 సంగతులు చెప్పాం. இந்த உலகத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று 6 காரியங்களை சொன்னேன். మొదటిది ఏంటి? முதலாவது என்ன? లోకముతో సిలువేయబడి జీవించాలి. உலகத்தோடு சிலுவையிலே அறியப்பட்டவர்களாக ஜீவிக்க. ఏంటి? இரண்டாவது என்ன? లోకానికి ఉప్పుగా ఉండాలి. உலகத்திற்கு உப்பா இருக்க வேண்டும். మూడోది లోకం ఎలా జీవించాలి? மூன்றாவது உலகத்திற்கு எவ்விதமாக లోకానికి వెలుగుగా ఉండాలి మనం. உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். నాలుగోది ఎలా ఉండాలి లోకంలో? நான்காவது இந்த உலகத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும். స్నేహము కాదు, உலக ஸ்நேகத்தோடு இருக்க வேண்டும். దైవికమైన సహవాసములు ఉండాలి. இங்கே தெய்வீகமான ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். ఐదోది ఏంటి? ஐந்தாவது என்ன? లోక మర్యాద కాదు, இந்த இப்பிரபஞ்சத்தின் மரியாதை ஒத்தவேசம் தெரியாமல் இருக்க வேண்டும். యాజక మర్యాద, దేవుని మర్యాదలు ఉండాలి. இங்கே ஆசாருடைய ஊழிய முறைமன்படி அங்கே தூபம் காட்டுகிறவளா இருக்க வேண்டும். ఆరోది ఏంటి? ஆறாவது என்ன? లోకపు జనుల్లాగా భౌతికమైన విషయాల కోసం మనం చింతించకూడదు. இந்த உலகத்தாரை போல உலகத்திற்குரிய காரியங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாதவர்களா இருக்க வேண்டும். మన చింత ఆయన మీద వేసి జీవించాలి. நம்முடைய பாரம் எல்லாம் அவர் மேல் போட்டு விட்டு ஜீவிக்க வேண்டும். ఏడోది ఆఖరి చూసి ముగిద్దాం. கடைசியாக நாம் பார்த்து முடிக்கலாம். లోకములో ఒక భక్తుడు విశ్వాసి ఎలా ఉండాలి? உலகத்திலே ஒரு பக்தன் அல்லது ஒரு விசுவாசி எவ்விதமாக இருக்க வேண்டும்? కీర్తన 73 73 சங்கீதம் 25వ వచనం, 25 வசனம், 73వ కీర్తన, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. ఏమని రాయబడుతుందంటే, ఆకాశమందు నీవు నాకుండగా ఈ లోకములో ఏది నాకు అక్కరలేదు. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ఈ లోకములో దేవుడు మనకుంటే చాలు. இந்த உலகத்திலே தேவன் நமக்கு இருந்தால் போதும், ఏది లేకపోయినా పర్వాలేదు. மற்ற எது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. అది చాలా ప్రాముఖ్యం. உலகத்துல எல்லாம் நமக்கு இருக்கும், కానీ దేవుడు మనకున్నాడు. ஆனால் நமக்கு தேவன் இருக்க மாட்டார். అది ఎంత ఘోరం! அது எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய காரியம். లోక 12:21 ஒரு ஐஸ்வர்யமான குறித்து எழுதப்பட்டது. భూమి బాగా పండింది, அங்கே நிலம் நல்லா விளைச்சது. ఆ గోడలన్నీ పడగొట్టి పెద్ద కొట్లు కట్టాడు. அங்கே நல்ல ஒரேல பெரிய ஒரே கட்டினார்கள். తినుము తాగుము సుఖించమని చెప్పాడు తన ప్రాణంతో. நல்ல புசி நல்ல குடி நல்ல சுகமாயிரு. అప్పుడు దేవుడు అంటాడు, அப்பொழுது தேவன் சொல்வார், వెరివాడా, அங்கே மூடனே, ఈ రాత్రి నీ ప్రాణం అడుగుతున్నాడు, இந்த இரவில் உன்னுடைய ஜீவனை கேட்கிறேன். ఇవన్నీ ఎవరివి இவைகளெல்லாம் யாருடையது అని అక్కడ ఏమని రాయబడిందంటే, அங்கே என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது? దేవుని ఎడల ధనవంతుడు కాక. அங்கே இந்த உலகத்திற்குரிய ஐஸ்வர்யவானா இல்லாமல். లోక 12:21 லூக்கா 12:21 ధనవంతుడే,
ఐశ్వర్యవాన్ தான், కానీ దేవుడు లేని ధనవంతుడు. ஆனால் தேவன் இல்லாத ஐஸ்வர்யவான். కానీ దావీదు ఏమంటున్నాడు ఇక్కడ? ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? నువ్వు నాకుంటే చాలు, நீர் எனக்கு இருந்தால் போதும், నాకేది అక్కర్లేదు. மற்றவைகள் எதுவும் தேவையில்லை. క్రైస్తవ జీవితం అలాగ ఉండాలి. கிறிஸ்தவ ஜீவியமானது அவ்விதமாக இருக்க வேண்டும். లోకంలో ఏది లేకపోయినా ప్రభు నాకు ఉండాలి. இந்த உலகத்திலே எது இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு இருக்க வேண்டும். నువ్వు ప్రభు కొరకు జీవిస్తే நீ கிறிஸ்துவுக்காக கர்த்தருக்காக ஜீவிப்பாயானால் నువ్వు ఐశ్వర్యవంతుడివే. நீ ஐஸ்வர்யவான் தான். దైవం పక్షంకులు தேவதாசன் பக்தங்கய்யா அவர்கள் ఆ ప్రభుని నమ్మిన తర్వాత கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு బొంబాయిలో மும்பை பட்டணத்தில் వాళ్ళ తల్లిదండ్రులు వచ్చారు. அவர்களுடைய பெற்றோர்கள் வந்தார்கள். క్రైస్తవం స్వీకరిస్తే స్వీకరించావు కానీ ఎవరు చెప్పొద్దు, ఇంటికి వచ్చే అన్నారు. இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், வீட்டுக்கு வந்து விடு. ఎంతో ఆస్తి ఉంది, ధనవంతుడు. எவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறது, ஐஸ்வர்யவான். అప్పుడు ఆయన ఏమన్నారు? அப்பொழுது என்ன சொன்னார்? గాలి పీల్చకుండా బ్రతకగలమా? இங்கே மூச்சு சுவாச காற்று வாங்காமல் பிழைக்க முடியுமா? బ్రతకలేం. பிழைக்க முடியாது. అలాగే క్రీస్తు గురించి నేను చెప్పకుండా ఉండలేను. அவ்விதமாக தான் கிறிஸ்துவை அறிவிக்காமல் என்னால் இருக்க முடியாது. అంతేనా? அது மட்டும்தானா? అంతే. அவ்வளவுதான். నీ దారి నీదే, మా దారి మాదే. உன்னுடைய வழி உன்னுடையது, என்னுடைய வழி என்னுடையது. బొంబాయి రైల్వే స్టేషన్ వదిలిపెట్టి వెళ్ళిపోయారు. அந்த மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் அவர்கள் விட்டு போய்விட்டார்கள். చిన్న కరపత్రికలు పంచుకుంటా సేవ ప్రారంభించారు. அங்கே கைப்பிரதிகளை அங்கே கொடுத்துக்கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தார். చెన్నై జహోషమ్మకు వచ్చారు. அங்கிருந்து சென்னை யெகோவா சமாவுக்கு வந்தார். ఆ తర్వాత హైదరాబాద్ ఎబ్రోన్కి వచ్చారు. அதன் பிறகு ஹைதராபாத் எப்ரோனுக்கு வந்தார். ఈరోజు భక్సింగులు ఎంత ధనవంతులంటే இந்த நாளிலே பக்சிங் ஐயா அவர்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான் என்றார். అన్ని చర్చిల ప్రాపర్టీస్ అంతా ఆయన పేరు మీద ఉంది. எல்லாம் சபையினுடைய சொத்துக்கள் எல்லாம் அவர் பேரில் தான் இருக்கிறது. ఇక్కడ ధనవంతుడే, పరలోకంలో ధనవంతుడే. இங்கேயும் ஐஸ்வர்யவான், பரலோகத்திலும் ஐஸ்வர்யவான். ఎందుకు? ஏன்? నువ్వు నాకుంటే చాలు, ఏది అక్కర్లేదు. நீர் எனக்கு இருந்தால் போதும், மற்ற எவைகளும் எனக்கு தேவையில்லை. ప్రభు కోసం తల్లిదండ్రులు విడిచిపెట్టాడు. கர்த்தருக்காக பெற்றோர்களை விட்டு விட்டார். తనకున్న ఆస్తి పాస్తులు విడిచిపెట్టాడు. தன்னுடைய ஆஸ்திகளை விட்டு விட்டார். నాకు ప్రభు ఉంటే చాలు, என் கர்த்தர் இருந்தால் போதும். ఈరోజు ఎంత ధనవంతుడు ఆయన! எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்! ఎంతమంది తల్లిదండ్రులు ఆయనకి! எத்தனை பேர் பெற்றோர்கள்! ఎంతమంది కుమారులు, కుమార్తెలు, మనవళ్ళు, మనవరాళ్ళు! எத்தனை பேர் மகன்கள், மகள்கள், பேரம் பேத்திகள்! అందుకే ప్రభు చెప్పాడు. ஆகவே கர்த்தர் சொன்னார் మార్క్స్ 10వ అధ్యాయంలో, మార్క్ 16వ அதிகாரம், నా కోసం తల్లిని తండ్రిని సమస్తాన్ని విడిచిపెట్టిన వాడు என் நிமித்தமாக தாயும் தகப்பனும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள் ఇహమందు పరమందు 100 అంతలు పొందుతాడు. இம்மையிலும் பரலோகத்திலும் 100 மடங்கு அடைவார்கள். ఈ లోకంలో పరలోకంలో కూడా, இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் கூட భక్ష్యం కలిసి పొందగలిగాడు. பக்சிங்கை அவர்கள் பெற்றுக்கொண்டார். కాడి క్రైస్తవ జీవితం అనేది లోకములో, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது இந்த உலகத்தில் క్రీస్తు మనకుంటే చాలు, கிறிஸ்து நமக்கு இருந்தால் போதும், అన్ని ఆయన చూసుకుంటాడు. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். అలాగే ఈ లోకంలో మనం జీవించాలి. அவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். అందుకే ఈ లోకాన్ని ప్రేమించవద్దనే అంశంలో, ஆகவே இந்த உலகத்தில் அன்பு கூற வேண்டாம் என்ற தலைப்பிலே, లోకాన్ని ఎందుకు ప్రేమించవద్దు? எதற்காக நாம் அதை? లోకము ఆచారముతో నింపబడింది. உலகம் சடங்காச்சாரத்தினாலே நிரப்பப்பட்டது. లోకము దురాశతో ఉంది. உலகம் துரிச்சினாலே நிரப்பப்பட்டது. లోకము చెడ్డ క్రియలతో నింపబడింది. உலகம் பொல்லாத கிரியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. లోకము నటనతో ఉన్నది. உலகம் நடனத்தோடு இருக்கிறது. లోకము దుష్టుని యందు ఉంది. உலகம் துஷ்டன் கீழே இருக்கிறது. లోకం పాపముతో ఉంది. உலகம் பாவத்தோடு இருக்கிறது. ఒకరోజు లోకానికి శిక్ష ఉంది. ஒரு நாள் இந்த உலகத்திற்கு ஆக்கினை இருக்கிறது. అందుకే లోకాన్ని ప్రేమించవద్దు. ஆகவே உலகத்தில் நீங்கள் அன்பு கூற வேண்டாம். మరేంట లోకములో, ఇలాంటి లోకములో క్రైస్తవులు ఎలా జీవించాలి? இப்பேற்பட்ட உலகத்தில் கிறிஸ்தவன் எப்படி ஜீவிக்க வேண்டும்? లోకముతో సిలువబడి జీవించాలి. உலகத்தோடு சிலுவையிலே அறியப்பட்டவனாய் ஜீவிக்க வேண்டும். లోకానికి ఉప్పులాగా జీవించాలి. உலகத்திற்கு உப்பாய் ஜீவிக்க வேண்டும். లోకానికి వెలుగులాగా జీవించాలి. உலகத்திற்கு வெளிச்சமாய் ஜீவிக்க வேண்டும். లోక స్నేహాన్ని విడిచిపెట్టి జీవించాలి. உலக ஸ்நேகத்தை விட்டு ஜீவிக்க வேண்டும். లోక మర్యాదను విడిచి జీవించాలి. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் ஜீவிக்க வேண்டும். లోకపు జనుల్లాగా భౌతికమైన వాటి కోసం జీవించకూడదు. உலகத்தாரை போல இந்த உலகத்து காரியங்களை நாடாதபடி ஜீவிக்க வேண்டும். దేవుడుంటే చాలు, ఆయన వరకే మనం జీవించాలి. தேவன் இருந்தால் போதும், அவருக்காக மட்டும் ஜீவிக்க வேண்டும். అలాగే ఈ లోకంలో, அவ்விதமாக இந்த உலகத்தில், లోకములో మనం ఉండాల్సిందే. இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டியதுதான். కానీ లోకం మనలోకి రాకుండా జీవించాలి. ஆனால் உலகம் நமக்குள்ளே வராதபடி ஜீவிக்க అదే வேண்டும். క్రైస్తవ జీవితం. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். అలాగ జీవించడానికి ప్రభు మనకు సహాయం చేయను గాక. அவ்விதமாக ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ప్రార్థన చేస్తాం. ஜெபிக்கலாம். అందరూ కళ్ళు మూసుకోవాలి. எல்லாரும் కண்களை మూடுங்கள். మోకరించగలను మోకరించండి. முழங்கால் படி முடிந்தவர்கள் முழங்கால் படி. దేవుడు సంధించే వేళ, దర్శించే వేళ, கர்த்தர் சந்திக்கிற வேளை, దేవుడు ఈ మధ్య నీతో మాట్లాడుతూ ఉంటుండగా, கர்த்தர் இந்த மத்தியான வேளையில உன்னோடு பேசுகிற வேளையிலே అందరూ కళ్ళు మూసుకోవాలి. ఎవరు లేచి వెళ్ళొద్దు, కళ్ళు తెరిచి చూడవద్దు. எல்லாரும் கண்களை மூடுங்கள். யாரும் எழுந்து போக வேண்டாம். முழங்கால் படியுங்கள். అందరూ కళ్ళు మూసుకోండి, హృదయాలు తెరవండి. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இருதயங்களை திறவுங்கள். లుది అలాగే చేసింది.
அங்கே லூதியா விதமாய் செய்தாள். ఆమె హృదయము తెరవబడని రాయబడింది. அவர்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு என்றது దేవుడు దర్శించి సంధిస్తుండగా கர்த்தர் உன்னை தரிசித்து சந்திக்கிற வேளையிலே మన కళ్ళు మూసుకుని హృదయాలు తెరుద్దాం. நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு இருதயங்களை திறக்கலாம். ఇంకా లోకాన్ని ప్రేమిస్తున్నాం మనం. இன்னும் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ఇంకా లోక ఆచారాలు పోలేదు మనలేదు. இன்னும் உலக சடங்காச்சாரங்களை விட்டு விடவில்லை. లోకంలో దురాశలు పోలేదు మనలో. இன்னும் உலகத்துடைய துர்இச்சைகளை போகவில்லை. ఇంకా లోకములో చెడుతన మాలిన్యంతోనే ఉన్నాం. இன்னும் உலகத்துடைய பொல்லாத கிரியைகளினாலே அசூசியினாலே இருக்கிறோம். లోకం నటనలోనే ఉన్నాం. உலக நடனத்தோட இருக்கிறோம். దుష్ట నియంత్రణ లోకంలోనే ఉన్నాం. துஷ்டன் கீழே இருக்கிற உலகத்தோடு இருக்கிறோம். పాపముతో ఉన్న లోకముల పాపములోనే ఉన్నాం. பாவத்தினாலே நேர்ப்பட்ட பாவ உலகத்தில் தான் இருக்கிறோம். ఒక రోజు శిక్ష రాబోతుంది. ஒரு நாள் இந்த உலகத்திற்கு ஆக்கினி வரப்போகிறது. లోకానికి శిక్ష తీర్పు జరగబోతా ఉంది. இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு ஆக்கினி வரப்போகிறது. అది తప్పించుకోవాలంటే அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ఈ తీములు ప్రభు నేను నిన్ను ప్రేమిస్తాను లోకాన్ని ప్రేమించను. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் உலகத்தை நேசிக்க மாட்டேன். నన్ను క్షమించు ప్రభువా. என்னை மன்னியும் ஆண்டவரே. ఇప్పుడు దాకా ఐగుప్తు అనే లోకం అన్ని నన్ను ఆకర్షిస్తూ వచ్చాయి. இதுவரை எகிப்து என்கிற உலகம் என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. నన్ను లోకము పాపంలోకి ఈడ్చుకొని పోతా ఉన్నాయి. உலகம் பாவம் என்னை ஈர்த்து கொண்டு செல்கிறது. ఈ మధ్యాహ్నం నన్ను బిడ్డగా చేసుకో. இந்த மத்தியான வேளையுடைய பிள்ளையாயின மாற்றிக்கொள். నన్ను క్షమించు. என்னை மன்னியும். నేను లోకానికి సిలువేయబడిన దానిగా ఉండాలి. நான் இந்த உலகத்திற்கு சிலுவையிலே அறியப்பட்டவனாய் இருக்க வேண்டும். లోకానికి నేను ఉప్పుగా ఉండాలి. நான் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்க வேண்டும். లోకానికి నేను వెలుగుగా ఉండాలి. நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். లోక స్నేహం విడిచిన వాడిగా ఉండాలి. இந்த உலக ஸ்நேகத்தை விட்டுவிட்டவனாய் இருக்க வேண்டும். లోక మర్యాదను విడిచిన వాడిగా ఉండాలి. இந்த பிரபஞ்சத்தின் ஒத்தவேசம் தெரியாமல் இருக்க வேண்டும். భౌతిక విషయాల కొరకు కాదు గాని உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல. నా చింతంతా నీ మీదే జీవించాలి. என்னுடைய கவலையெல்லாம் உண்மையால் போட்டு விட்டு ஜீவிக்க வேண்டும். నీ ఉంటే నాకు చాలయ్యా. நீர் இருந்தால் எனக்கு போதும். అనేది నీ తీర్మానం అయితే அது உன்னுடைய தீர்மானமாய் இருந்தால் మధ్యాహ్న కాల సమయంలో இந்த మధ్యాహ్న వేళயிலே మీ కుడి హస్తాన్ని తలపై చూపించండి. உன்னுடைய వలது కరத்தை தெரியும்படியாய் నీ కొరకు ప్రార్థన చేస్తాం. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். దేవుడు నిన్ను కూడా ఒక తామస్ ఆల్వా ఎడిసలా చేయబోతున్నాడు. தேவன் உன்னையும் கூட தாமஸ் ஆல்வா எடிசனை போல செய்ய போகிறார். ఈ మధ్యాహ్నం చీకటిని పోగొట్టాలని కోరుతున్నాడు. இந்த మధ్యాహ్న వేళயினுடைய இருளை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார். నీ హృదయములో ఆయన వెలుగు నింపాలని కోరుతున్నాడు. உன்னுடைய இருதயத்தில் அவருடைய ஒளியை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். నేను ఎందుకు పనికిరాని వాడిని అనుకుంటున్నావు? நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று நினைக்கிறாய். నిన్ను లోకానికి ఉప్పుగా చేయబోతున్నాడు. தேவன் உன்னை உலகத்திற்கு உப்பாய் ஆக்க விரும்புகிறார். ఈ మధ్యాహ్న ప్రభువును సేకరిస్తే இந்த மத்தியான வேளையிலே கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் నీ జీవితం ఎంతో ధన్యమవుతుంది. உன்னுடைய ஜீவை மிக ஸ்லாக்கியமாய் இருக்கும். దేవుడు నీతో మాట్లాడుతుండగా கர்த்தர் உன்னை பேசிக் கொண்டிருக்கையில் వాయిదా వేయవద్దు. அது வாய்தா போட வேண்டாம். ఇది నాది కాదు అనుకోవద్దు. இது என்னுடையதல்ல என்று நினைக்க வேண்டாம். ఇంకొకసారి వింటాను అనుకోవద్దు. இன்னொரு முறை எடுத்துக்கொள்ளலாம் என்று మరొక సమయం నీకు రాకపోవచ్చు. இன்னொரு தருணம் வராமல் இருக்கலாம். దేవుడు నిన్ను ప్రేమించి கர்த்தர் உன்னை நேசித்து ఇదే మిక్కిలి అనుకూలమైన సమయముగా இதே உனக்கு அனுகூலமான தருணமாக నేనే రక్షణ దినముగా இதே ரட்சணிய நாளாக ఈ దినమును నీ జీవితంలో చేయను గాక. இந்த நாளை உன்னுடைய நாளாக ஆக்குவாராக. అలాంటి వారు ఎవరైనా ఉన్నారా? அப்பேற்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? నేను ప్రభువుని సేకరిస్తున్నాను. ஆண்டவரே கரத்தை உயர்த்துகிறேன். నేను లోకమును ప్రేమించి దేవుని ప్రేమిస్తాను. நான் உலகத்தை நேசிக்காமல் தேவனை நேசிக்கிறேன். అలాంటి నీ తీర్మానం అయితే அது உன்னுடைய தீர்மானமாய் இருந்தால் నీకు ప్రార్థన చేస్తాం. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ఎవరైనా ఎక్కడైనా இன்னும் யாராவது எங்கேயாவது సిగ్గుపడవద్దు, வெட்கப்பட வேண்டாம், భయపడవద్దు, பயப்பட வேண்டாம். ఎవరన్నా ఏమైనా అనుకుంటారేమో అనుకోవద్దు. யாராவது ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைக்க வேண்டாம். నీకు చాలా టైం అయిపోయింది. இப்போதைக்கே தாமதமாகி விட்டது. 30 సంవత్సరాలు, 40 సంవత్సరాలు, 50 సంవత్సరాలు కాలాలు మారిపోయాక నీ హృదయం మారలేదు. காலங்கள் மாறினது ஆனால் இருதயம் மாறவில்லை. దేవుడు నిన్ను ప్రేమించి మాట్లాడుతుంటాడుగా. கர்த்தர் உன்னை நேசித்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கையில் కూర్చొని యవనస్తులైనా సరే, உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களாக ఎవరైనా వాళ్ళు ఉన్నారు అలాంటి వారు, யாராவது இருக்கிறீர்களா? ప్రార్థన చేస్తాం. ஜெபிக்கிறோம். మా చేతులు మేము కడుక్కుంటున్నాం எங்களுடைய கரங்களை நாங்கள் கழுவிக்கொள்கிறோம். కనుక దేవునికి అప్పగిస్తున్నాం. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். కాబట్టి ఒక దినం తిరిగి నిలబడబోతారు మీరు. கர்த்தருக்காக நாங்கள் நிற்க போகிறோம். పలానా దినం యూత్ క్యాంప్ దేవుని యొక్క వాక్యం విన్నావు కదా, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாய் அல்லவா? స్వీకరించలేదు కదా, அது விட்டுவிடவில்லை அல்லவா? తీర్మానం చేయలేదు కదా, தீர்மானம் செய்யவில்லை அல்லவா? అనే నేరం నీ మీద మోపబడబోతుంది. அப்பேற்பட்ட குற்றம் உன்னால் சுமக்காமல் இருக்கும். అది తప్పించుకోవాలంటే அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் నేడు என்றால் ఒక మంచి తీర్మానం. இப்பொழுதே நல்ல தீர்மானம். యేసు ప్రభువు నాతో మాట్లాడావు. இயேசுவே என்னோடு நீர் பேசினீர். లోకం ఎందుకు ఆకర్షిస్తుందో నాకు నేర్పించావు. உலகம் எதற்காக என்னை ஈர்க்கிறதோ என்னோடு பேசினீர். లోకాన్ని ఎందుకు ప్రేమించవద్దో నేర్పించావు. உலகத்தை ஏன் அன்பு கூறக்கூடாதோ என்னோடு பேசினீர். లోకములు ఎలా జీవించాలో కూడా నేర్పించావు. உலகத்தில் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டுமோ என்னோடு பேசினீர். నన్ను బిడ్డగా చేసుకో ప్రభువా. என்னுடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவரே. అనేది నీ తీర్మానం అయితే, அது உன்னுடைய தீர்மானமாய் இருந்தால் ఆఖరిగా చివరిగా అడుగుతున్నాము, கடைசியாக நாங்கள் கேட்கிறோம். అలాంటి వారుంటే మీ కుడి హస్తం తలపై చూపించండి. உடைய வலது கரத்தை தெரியும்படியாக எடுத்து காண்பியுங்கள். మీకు ప్రార్థన
ప్రార్థన చేస్తాం. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ప్రార్థన. ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சியினுடைய முதல் பாகத்தில் எகிப்து என்றால் என்னன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ரெண்டாம் பாகத்தில் ஏன் உலகத்தில் நாங்கள் அன்பு கோரக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தீர். பிறகு இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று 7 காரியத்தை குறித்து எங்களோடு பேசினீர். உடைய வார்த்தை கொடுத்த தாசனை ஆசீர்வதியும், மொழிபெயர்த்த தாசனை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இன்னும் யாராவது இங்கே ரட்சிக்கப்படாமல் கையை உயர்த்தாமல் வெட்கப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவரே, இந்த நாளில் உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்த இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் பாவ மன்னிப்பையும் பரம சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு போக உதவி செய்தரலும். மீதியாக இருக்கிற நேரத்தில் எங்களோடு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். உட்காருவோம். எழுந்து நின்று ஒரு சரணம் மட்டும் பாடிட்டு உக்காந்துடலாம். பைபிள் கோரஸ் தான். என்ன அற்புத பொக்கிஷம் பாடிட்டு உக்காந்துடலாம். சாப்பாடு ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அதனால் இன்னொரு 10 நிமிஷம் சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். எழுந்து நின்று பாடலாம். கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன அற்புத பொக்கிஷம் அளவில்லா தேவஈவு, ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். என்ன அற்புத பொக்கிஷம் அளவில்லா தேவஈவு, ஒன்றாய் யாத்திரை செய்வோம் என் வேதமும் நானும். உட்காரும். ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கருப்பொருள் வசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன ரெஃபரன்ஸ் அது? ஆனால் இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் உற்சாகமாக சொல்கிறதுக்கு நமக்கு உள்ளத்தில் என்ன இருக்குது. ஆனால் அந்த வெயில் விட மாட்டேங்குது இல்லையா? ரொம்ப சீக்கிரமாக விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நானும் அண்ணா சரியாக டைம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக 1:15 முடிங்கண்ணான்னு சொன்னேன். அதே போல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செய்தியாளராக இன்னும் ஒரு முறை கூட கூப்பிடுங்க. ரைட். அதனால் சரியாக முடிச்சிட்டாரு. சரி, இந்த 10 நிமிஷம் அந்த பின்னாடி கிச்சனில் போய் பார்த்தா முடிஞ்சிடுச்சானாக்கா இன்னும் ஒரு அங்கே கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் நான் ரொம்ப இழுத்துட்டுனாக்கா வச்சுக்கேன் நல்லா இருக்காது. அதனால் இந்த வசனத்தை கொஞ்சம் நேரம் இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அண்ணன் அடிக்கடி உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம உலகத்தில் அன்பு கூற கூடாது அப்படி சொல்கிறார். சின்ன எக்ஸாம் எல்லோரும் நேராக உட்கார். கை கட்டி சின்ன பிள்ளை நேரம். மிலிட்ரி மேன்லாம் நேராக உட்கார். மிலிட்ரி மேன் கேப்டனா சரி. அடுத்த மாதம் ஆண்டவர் சித்தமானா 26, 27, 28 3 நாள் VBS இருக்குது. ஸோ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தை நேசிக்கக்கூடாது அப்படி என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? முடியுமா முடியாதா? சாத்தியமானா கூட என்ன சாத்தியம் முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் என்னை பற்றி தெரியாதவங்க தான் நீங்கள் முடியும்னு சொல்கிறீங்க. எப்படி முடியும்னு கேட்பேன் அடுத்தது. ரைட். இங்கே ஒரு கேள்வி கேட்ட அடிச்சு விட்றா அப்படின்னு. அதனால் 2 வகையாக இந்த விஷயத்தை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். யாரெல்லாம் தோண்டி பார்த்துக்கிறீங்க? தோண்டினாக்கா இங்கே மண்ணை தோண்டி பார்க்குறது அது இல்லை. அந்த நாளில் கிணத்துல தண்ணி சேர்ந்துறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் தோண்டி. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கிணறு உலகம். இந்த கிணறு உலகம். தோண்டி யார்? நாம. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது பாருங்கள். இந்த தோண்டி என்ன செய்யுதுனாக்கா தண்ணியில் விடும்போது டக்குன்னு உள்ளே போகாது. அதுக்காக என்ன பண்ணுவோம்? இழுத்து ஒரு 2 முறை அப்படி இழுத்து விட்டுனாக்கா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மோண்டுன்னு உள்ளே போயிடும். இப்போ கவனிங்க,
தோண்டி தண்ணிக்குள்ளே இருக்கா இல்லை தோண்டிக்குள்ளே தண்ணி இருக்கா? எல்லாம் டபுள் ஆன்சரை சொல்கிறீங்கண்ணா. தோண்டிக்குள்ளே தண்ணி இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே தோண்டி இருக்கா? இல்லையா? தண்ணிக்குள்ளே தோண்டி இருக்கு, தோண்டிக்குள்ளே தண்ணி இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது ஒரு சரி. இப்போ வந்து கிணறு இருக்கு, ஃபுட்பால் வந்து தூக்கி போடுறாங்க. அந்த கிணத்துல தூக்கி போட்டாக்கா இப்போ கவனிங்க, ஃபுட்பாலுக்குள்ளே தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே ஃபுட்பால் இருக்குது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? இல்லை இல்லை. ஏன்? தண்ணி ஏன் 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 இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதில் எந்த விதமான ஓட்டையும் சார் இது வந்து கேப் இல்லைன்னு சொல்லுவான்னு பார்த்தா எந்த இது ஓட்டை. ஆக்சுவலி என்ன விஷயம் என்னன்னாக்கா, இந்த தோண்டிக்குள்ளே ஒரு காலியான ஸ்பேஸ் இருக்குது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஒரு காலியாக இருக்குது. பொதுவாக வந்து சாத்தான் வந்து நம்மளை விட்டு வெளியே போகும்போது அவன் திரும்பி வருவான். திரும்பி வந்தோடனே அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாத்தான் பிசாஸ் என்ன செய்கிறானாக்கா, போயிட்டு திரும்பவும் வாடா நல்ல ரெண்டல் ஹவுஸ் கிடச்சிருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், 7 பேரை கூட்டின்னு வந்து உள்ளே தங்கிக்குவான். இப்போ எப்பயுமே இந்த இதயம் வந்து காலியாக இருக்கக்கூடாது. அப்போ சாப்பாட்டால் நிரப்பிடலாமா? ரைட்டு. ஸோ இந்த ஃபுட்பால் ஃபுல்லாக என்ன இருக்குது, உள்ளே இருக்குனாக்கா காற்று இருக்குது. காற்று இருக்கிறதுனால இந்த தண்ணி என்ன செய்ய முடியல, உள்ளே போக முடியல. ஆனால் 2 டைப்பாக இருக்கிறாங்க பார்த்துங்க. நிறைய பேர் தோண்டி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு சிலர் வந்து ஃபுட்பால் கிறிஸ்டின். இதில் யார் மெஜாரிட்டின்னு நினைக்கிறீங்க? நின்றுக்கிறவனே தோண்டி கிறிஸ்தவம் தான்டா. ரைட் ரைட் ரைட். அதனால் ஃபுட்பால் கிறிஸ்டினாக வாழறது வந்து எப்படி சாத்தியனாக்கா, அந்த ஃபுட்பாலில் எப்படி காற்று எப்பயுமே நிரம்பி இருக்கிறதோ அதே போல் வாலிப்பிள்ளை கவனிங்க அதே போல் உங்களுடைய இருதயத்தில் வசனம் நிரம்பி இருக்கணும். உங்களுடைய வசனத்தில் உங்கள் இருதயத்தில் வசனம், பைபிளில் அதுபோல் வசனம் இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா? தேவ வசனம் உங்கள் இருதயத்தில் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, பூர்த்திகா, அது முழுமையாக வந்து இதயத்தில் என்ன நிரம்பி இருக்கணும்? வசனம் நிரம்பி இருக்கணும். வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த வசனம் தேவ வசனம் உங்கள் இருதயத்தில் முழுமையாக வாசமாக இருப்பதா. கொலோசியர் 3 அதிகாரம். யாருன்னா நீங்கள் நான் எனக்கு எடுக்குவேன், நீங்கள் எடுப்பீங்களான்னு தான் கேட்குறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள கொஞ்சமாக இருக்கணுமா அதிகமாக இருக்கணுமா? பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும். சரி, அதனால் வசனம் இந்த இதயத்துக்குள்ளே இந்த சரீரம் ஆவி ஆத்மாக்குள்ளே முழுமையாக நிரம்பி இருக்கும்போது உலகம் வந்து எட்டி பார்த்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், போயிடும். இந்த உலகம் வந்து போயிடுமா? உள்ளே வராதான். அப்போ வந்து யாரெல்லாம் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களாம் இல்லை, பெரியவங்களை கேட்கல, வாலிப பிள்ளைங்களை பைபிள் படிச்சிங்களா இன்றைக்கி? யாரெல்லாம் படிச்சிங்க கைத்து பார்க்கலாம். பத்தியா எத்தனை பேர் படிக்கலை பத்தியா? அதனால தான் நான் சொல்கிறேன், உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் உலகம் உங்களுக்குள்ளே வராமல் இருக்கணும்னு சொன்னாக்கா உங்கள் இருதயத்து ஃபுல்லாக என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். சங்கீதம் 119:11 யாருக்காவது மனப்பாடமாக தெரியுமா? சங்கீதம் 119:11 யாருக்குன்னா மனப்பாடமாக தெரியுமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து. வசனத்தை உள்ளத்தில் வச்சா பாவம் வந்து நம்மளை என்ன செய்யாது, தொடாது. ஆபிரகாம் அங்கிள் வந்தார்ல நம்ம மத்தியில், அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்கா, தினமும் 10 அதிகாரம் படித்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி எல்லா சபை கூடுதலும் வந்து நீ கலந்துக்கிட்டா பாவமும் பிசாசும் உன்னை பார்த்து பயப்படுமா. நீங்கள் மறுபடியும் சொல்கிற பாருங்க, 10 அதிகாரம் எல்லாம் சொல்கிறீங்களா? 10 அதிகாரம் படித்து 1 மணி நேரம் ஜெபித்து எல்லா சபை கூடுதலிலும் கலந்து கொண்டால் பாவமும் பிசாசும் உங்களை பார்த்து பயப்படும். இந்த 3 யாராவது செய்யாதிருந்தீங்கன்னாக்கா செய்யுங்க. அதனால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால் அவங்க விளையாட்டாக ஒரு ஜோக்காக ஒரு இது பண்ண
தண்ணி மேலே கப்பல் போனால் உல்லாசம், கப்பல் மேலே தண்ணி போனால் கைலாஸ். ரைட்டு. அதனால் இப்போ இந்த சமுத்திரம் வந்து உலகம், இந்த சமுத்திரம் வந்து உலகம். இந்த உலகத்து மேலே இந்த கப்பல் போயிட்டு ஒரு சின்ன ஓட்டை விழுந்து தண்ணி லீக் ஆயிடுச்சுனாக்கா அந்த கப்பலுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால தானா தண்ணி மேலே தான் இருக்குது கப்பல், ஆனால் தண்ணி அதுக்குள்ளே வராது. அதுக்கு சின்ன ஓட்டை இல்லாதபடி நோவா கூட பார்த்தீங்கன்னாக்கா பேழை செஞ்சார் இல்லையா? செஞ்சவொடனே ஓட்டை எதுவும் வரக்கூடாது, அது உள்ள தண்ணி லீக் ஆகிடக்கூடாதுன்னு செஞ்சார்னா, ஒன்று கொப்பேர் மரத்தில் செஞ்சார், ரெண்டாவது அந்த பேழைக்கு அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்டில் என்ன பூசினார்? கீழ் பூசினாக்கா அதான் வாட்டர் ப்ரூஃப். கீழ்னா எனக்கு பைபிளில் படித்ததா கீழ்னு எனக்கு பார்த்தாக்கா அதில் என்னக்கா அது வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கு. வாட்டர் ப்ரூஃப் அது தடவிட்டாக்கா என்ன பண்ணாது? உள்ளே வராது, தண்ணி உள்ளே வராது. நாணர் பெட்டி செஞ்சாங்கல்ல, அதில் கீழ் பூசாமல் அனுப்பியிருந்தா மோசே என்ன ஆயிருப்பார்? மர்கையா தான் மோசே செத்து தான் போயிட்டுருப்பார். அதனால் நைல் நதி உள்ளே வந்துட்டுருக்கோம், மோசைக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அதனால் அங்கே அம்மா என்ன செய்கிறாங்க? வெளியிலேருந்து நல்லா பூசி அனுப்புகிறாங்க. அந்த கீழ் வந்து எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏசப்பாவுடைய ரத்தம். ஏசப்பா ரத்தத்தினால எப்போதும் உன்னை கழுவிக்கிட்டே சுத்திகரித்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் ஒருபோதும் என்ன செய்யாது? உன்னை தொடாது. இதுதான் நம்ம வாலி பிள்ளைங்களுக்கு சேஃப்டி. அதனால் நாம் இதை நைட்டில் படுக்க போகும்போது பக்ஸி அங்கிள் என்ன பண்ணுவாரான், ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து என்னென்னலாம் தவறு செஞ்சேன், எது மிஸ்டேக் ஆயிடுச்சு அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஜெபம் பண்ணுவாரான். ஏசப்பா காலையில் கோபமாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால கழுவுங்க. காலையில் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கூட கொஞ்சம் பேசிட்டேன், பக்ஸி அங்கிள் இல்லை ரைட்டு, ஆனால் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. காலையில் இச்சையாக பார்த்துட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படி சொல்லி நான் பொய் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி அப்போது அப்படி அடிக்கடி கழுவிக்கணுமா, சுத்திகரிச்சிக்கணுமா. உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவங்களாம் பாவம் செஞ்சுட்டு போய் என்ன பண்ணுறாங்க? மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பாக ரைட்டு? அது போல் கேட்குறது ரைட்டு தான். நான் சொல்லட்டுமா? அவங்க உலகத்தார் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சட்டை வாங்கிட்டு அது வந்து தினம் ஒரு 100 முறை துவைக்கிறான் போடுறான். என்ன இது சட்டை அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. சட்டை என்ன செய்யும்? அழுக்காகதான் செய்யும். அதே போல் இந்த உலகம் நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மேலே அந்த கரை படையிறதுக்கு சிக்னல் வந்துடுச்சு. இந்த உலகம் நம்ம மேலே என்ன செஞ்சோம்? கரை படிஞ்சிட்டே தான் இருக்கா. அதனால் நம்ம டெய்லி என்ன செய்யணும்? குளிக்கணும். எதில்? சிந்தால் சோப்பில். சிந்தால் சோப்பில் குளிக்கணும். இல்லை, ஏசப்பா ரத்தத்தினால நம்மளை செய்யணும், நம்மளை ஒவ்வொரு நாளும் கழுவணும். ஏசப்பா நீங்கள் டெய்லி இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏசப்பா ரத்தத்தினால என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை சுத்தம் பண்ணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம சுத்தமாக இருப்போமா. அப்போ கீழ் பூசும்போது அந்த தண்ணி உள்ளே வரமாட்டேங்குது. ரத்தம் பூசும்போது பிசாசு உள்ளே வரமாட்டா, உலகம் வராது, பாவம் வராது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சார் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து எகிப்தில் என்ன செஞ்சாங்கனாக்கா, நிலைக்கால்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருவு கால்லலாம் சில வீடுகளில் சிவப்பு கலரில் அடிச்சிட்டு பார்த்துக்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்னா ரத்தம். அது ரத்தம் பூசுகிறாங்களாம். பூசினாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் பூசு உள்ளே இருக்கிறவன் குடிகாரன். யார்? சிஸ்டர் நல்லா சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற யார்? யார் அது? உள்ளே இருக்கிறவன் குடிகாரன். இப்போ சங்காரக்காரன் வந்துட்டுக்கிறார். இவர் உள்ளே இருக்கிறவன் குடிகாரன்னு பார்ப்பாரா இல்லை ரத்தத்தை பார்ப்பாரா? ரத்தத்தை தான் பார்ப்பார். ரத்தத்தை பார்த்தோன்னே நீ குடிகாரனா இரு, நீ யாராயிரு, வெளியில் என்ன இருக்கு? ரத்தம் இருக்குது. ஆனால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, உனக்கு அழிவு இல்லை, உனக்கு தண்டனை கிடையாது. ரத்தத்துக்கு கீழே நீ வந்துட்ட, உனக்கு காப்பாற்றப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட. அதனால் மத்தியானம் மீண்டும் கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் சிரிக்கலாம். ரைட்டு, சரி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய ஊழியக்கார் ஜேம்ஸ் அண்ணன் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் வந்து ஜெபிப்பார். அதுக்கு 3 மணியில் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடியே கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், வேகமாக சாப்பிடுங்க. நம்ம மறுபடியும் கூட நிறைய இந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். என்னென்னா யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் கொண்டு 10ஆம் அதிகாரம் வரைக்கும் குயிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். செய்திகள்லேருந்து கூட சில கேள்விகளை கேட்போம்.
அதனால் நீங்கள் ஆயத்தமாக வாங்க. பிறகு ப்ராக்டிக்கல் மெசேஜ் இருக்கும், அதை நடைமுறை வாழ்க்கைக்கான செய்தி கேட்டு இந்த மத்தியான கூட்டத்தை முடிப்போம். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பில் ஆண்டவரே, வானாதி வானங்களையும் பூமியை உண்டாக்குன சகலதியாரும் படுத்த எங்கள் தேவாதி தேவனே, இந்த 2வது நாள் ஆண்டவே வாலிப முகாமுக்காக என்னை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிவன் ஜெப வீட்டில் ஆண்டவே இந்த வாலிப முகாமுக்காக அநேக நாட்கள் ஜெபித்து செய்யப்பட்ட எல்லா ஆயத்தமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர் கூட வெகு தூரத்துலேருந்து கொண்டு வந்து எங்களோட இந்த நாளில் ஆண்டவே நீ பேசின வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவே இந்த உலகத்தை குறித்து 7 காரியங்களையும் ஆண்டவே பரிசுத்தமான ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் எப்படியாக வாழ வேண்டும் என்று 7 காரியங்களை எங்களோடு நீர் பேசினீர். மொழிபெயர்த்த அண்ணாவுக்காக துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த ஆண்டு வாலிப முகாமில் நீ கொடுக்கப்பட்ட கருப்பொருளுக்காக துதிக்கிறோம். ஆண்டவே உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிராமம் கூட ஆண்டவே இந்த உலகத்துக்கு எகிப்துக்கு அடையாளமான ஒரு கிராமம். எகிப்தில் காணப்பட்ட 10 விதமான பாவங்கள் கூட எங்கள் கிராமத்தில் உண்டு. இப்பேற்பட்ட கிராமத்தில் கூட நானும் ஆண்டு இந்த உலகம் எங்களுடைய இருதயத்தில் ஜீவிக்காதபடி உமக்காக பரிசுத்தமாக ஜீவிக்க உதவிப்படட்டும். ஆண்டு இந்த கூட்டத்துக்காக செய்யப்பட்ட எல்லா நம்ம காரியங்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டு சிவன் ஜெபத்தில் கொடுத்த முடி ஊழியக்காரருக்காக, அவரோடு கூட காணப்படுகிற குடும்பம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, யாருடைய ஜெபம், ஒத்தாசை, எல்லா விதமான பொருளாதார தேவைகளுக்காக துதிக்கிறோம். இம்மட்டுமாக காலை முதல் மதியம் மட்டாக எங்களோடு கூட இருந்து இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தின் மத்தியிலும் ஆண்டு உட்கார்ந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உதவி செய்து அந்த கிருபிக்காக துதிக்கிறோம். இந்த வேலையில் கூட கடைசியாக கொடுக்கப்பட்ட வாலிபருக்கு எளிய முறையில் அநேக உதாரணங்களோடு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைக்காக துதிக்கிறோம். ஆண்டு வாலிபத்தில் பாவத்தில் ஜீவிக்காதபடி, உலகம் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடி உடைய வார்த்தையானது உடைய ஆண்டு இருதயத்தில் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட ஜீவிக்கிறோம். ஆண்டு அன்பின் ஆகிறதுக்கு பிறகு மத்தியான வேலை இருக்கிற பைபிள் குர்ஸ்க்காகவும் ப்ராக்டிக்கலுக்காக, விசேஷமாக மாலை வேலை சுவிசேஷ கூட்டத்தின் மூலம் இந்த ரட்சிப்பின் செய்தி எங்கள் கிராம ஜனங்களுக்கு இன்னொரு தடவை அறிவிக்கப்பட உதவி பெறட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோன் ஐக்கியமும் இன்றும் சதா காலமும் இங்கு கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமீன். கொஞ்சம் எழுந்து வெளியே நிற்கலாம். பாய் எடுத்துகிட்டு பெருக்கிட்டு உக்காந்துடலாம் சீக்கிரமாக. ரூபன் லைவ் ஆஃப் பண்ணிடுங்க.